கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற இரக்கத்தினாலே இன்று உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியான ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க பெற்றமைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரயாணம் கடந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் பிரயாணத்திலே பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றபடினால் நாங்கள் இன்று இங்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்தார். இங்குள்ள தேவனுடைய மனுஷன் மரிய ஜோசப் அவர்கள் கேட்டுக்கொண்ட நிமித்தமாக நாங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இங்கே வர வேண்டிய காரியத்தை கட்டளிட்டதற்காக ஆண்டவரை சுதந்திரத்தை மையப்படுத்துகிறேன். கடந்த மாதம் செல்வதற்காக சென்றிருந்தோம். அங்கு அநேக புதிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பல மக்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அநேகர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய வல்லமை பெரிதாக வெளிப்படுகிறதை நம்முடைய மக்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மையப்படுத்துகிறார்கள். பொது இடங்களெல்லாம் அப்படிப்பட்ட வல்லமைகள் இந்த நாட்களை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை தேவசமத்திலே சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விதமாக சென்னையில் ஒரு ஐக்கிய ஆராதனையில் கலந்து கொண்டோம். அதற்கு முந்தின ஆராதனை மதுரையில் கலந்து கொண்டோம். அதற்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ராமநாதபுரத்தில் ஒரு புதிய ஊழியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டருடைய பிள்ளை ஒன்று கடந்த நாட்களே மனதள சரியில்லாதபடிக்கு பிளஸ் டூ படிக்கிற பிள்ளை படிக்க முடியாத நிலையாகி ஆசிரியர்களை அடிக்கவும் வெளியே ஓடவும் மிகுந்த தொல்லை கொடுத்தபடினால் மருத்துவர்களால் சோமாக்க முடியவில்லை. பல ஜபஸ்தப ஸ்தலங்களுக்கு அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். ராமநாதபுரத்திலே நம்முடைய விசுவாசி ஒருவர் இந்தியன் பேங்கில் மேனேஜராக இருக்கிறார். இவர் இந்த குடும்பத்தை கண்டு இதனமாக நாகர்கோயில் அழைத்து செல்லுங்கள், நான் சாரித்து சொல்கிறேன் என்று சொல்லி எங்களிடத்தில் தொடர்பு கொண்டார். நாங்கள் சொன்னோம், அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரைகளுக்கு சமயம் இருக்கிறது, மறுநாள் நாங்கள் ஸ்ரீலங்கா புறப்படுகிறோம், வருவதற்கு நாட்கள் செல்லும் என்று சொன்ன பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். தேவப்பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், காரணம் இல்லாமல் மனுப்புத்தரை வருத்தப்படுத்த மாட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு வருத்தங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் கவலைகளும் கண்ணீர்களுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை மக்களாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தை புரிந்து அதை சீக்கிரமாக மாற்றிக்கொள்வோமானால் அந்த வேதனை சீக்கிரமாக நம்ம விட்டு மாறிவிடும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று எண்ணி அநேக வேதனைகளை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, அழகாக விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை அள வைக்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்ற பொழுது நமக்கு அவர் ஜீவனை தந்து நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பதற்குரிய தகுதியை தந்து வளர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமும் துன்பமும் நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் அதற்குரிய காரணம் ஒன்று இருக்கும் என்பதை இறைமக்களாகிய நம்ம எல்லாரும் உலகத்தில் எல்லாருக்கும் அந்த உபதேசம் தான். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்ததினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு மாத்திரம் வேதம் எழுதப்படவில்லை, உலகத்தில் எல்லா மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணின பொழுது, அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், பெற்றோர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை அறிக்கை செய்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசினார். என ஜெபத்தை நாங்கள் முடித்துக் கொண்டோம். ஹல்லேலூயா. ஊழியத்தில் என்ன எப்படி நடத்துகிறார் விடிய விடிய ஒரு ஆளுக்காக ஜெபிக்கிறது. ஆரம்ப காலத்தில் அப்படி ஜெபித்த காரணம், தேவ சித்தம் தெரியாத காலத்திலே, அதற்கு புதிதாக ஊழித்து வந்திருந்த காலத்திலே எப்படியாயும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேண்டும் என்று விடிய விடிய ஜெபித்த நாட்கள் எல்லாம் உண்டு. இப்பொழுது அப்படி அல்ல, கடவுள் உடனே பதில் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்ன பதில் சொன்னார் என்றால், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தவறு செய்திருக்கிறார்கள், அது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே 2 பேரும் பெற்றோரிடத்தில் கேட்டோம், ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார். அதனால நீங்கள், அதாவது காரணம் இல்லாமல் என்ற சாபம் தான் பலிக்காது, காரணத்தோடு ஒரு நம்முடைய பிள்ளைகள் நம்மை சபித்திருந்தால் அது பலிக்கும் என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. அதனால நீங்கள் காரணத்தோடு கூட காரணம் இல்லாமல் ஒரு காரணத்தோடு ஒரு காரியம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்ன இருவருடைய கண்களிலும் தண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அவர் சிஐடி இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், இந்த அம்மா டீச்சராக இருக்கிறாங்க. அனைவரும் தனியா தவறு செய்திருக்கலாம், அவரும் தனியா தவறு செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லி இருவரும் சேர்ந்து ஒரு தவறு செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், அம்மா ஐயா, அப்படித்தான் என்னுடைய கணவருடைய தம்பிக்கு ஒரு திருமணம் நடத்தினோம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப கீழ்ப்படியமாகி கணவனை மதிக்காதபடி தேடி சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. நாங்கள் கட்டாயமாக அதுக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்படியானால் அந்த பொண்ணு கண்ணீர் விழிச்சிருக்கும் தானே.
அந்த கண்ணீரோடு நம்முடைய பிள்ளையை பாதிக்குதானே என்று சொன்ன பொழுது ஒத்துக்கொண்டார்கள். அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். அங்கே கடந்து சென்ற அந்த பொண்ணிடத்தில் ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். உடைய பிள்ளைக்கு விடுதலை ஆகிவிடும், போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டோம். அல்லேலூயா. அப்படியே போகும்பொழுதே அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடையாது. அறிக்கை செய்துவிட்டு போனார்கள். நாங்கள் ஒப்புரவாகி விடுவோம் என்று சொல்லி அந்த பிள்ளை சுகமாக இப்ப பிளஸ் 2 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாள். அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொன்னால் இதை நம்முடைய ஊருக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இருள் நிறைந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே இப்படி ஒரு வெளிச்சமுள்ள ஊழியத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பி அவங்கள மக்களுக்கு எல்லாம் சொல்லி எங்களிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு செவ்வாய்க்கிழமை மாலையில் அவருடைய வீட்டிலே மாடியில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணார். இங்கே வந்திருக்கிற மக்களை விட அதிகமான ஒரு கூட்டம் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அவர் சாட்சி சொன்னார், நான் பல சபைகளுக்கு போயிருக்கிறேன், நான் பெந்தகோஸ்து அனுபவம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அது அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சென்றேன். அங்கே கடவுளுடைய பிரசனத்தை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நம் தேவாலயத்துக்கு வருவது எதற்காக என்பதை மக்களாகிய நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 63ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே அரசனாகிய தாவீது இப்ப எல்லாரும் கிறிஸ்துவை தேடுவது நன்மை கிடைப்பதற்காக. அப்படிதான் சொல்ற சுவிசேஷ ஊழியர்கள் பிரசங்கப்படுனால் இயேசு விசுவாசித்தால் உனக்கு கடன் தீரும், கவலை தீரும், கண்ணீர் மாறும், நோய் மாறும். இதற்காக மாத்திரம்தான் இயேசுவை தேடி செல்கிற கூட்டங்கள் பெருகி வருகின்றது. தாவீது ராஜா எதற்கு போவார் தெரியுமா? எல்லா செல்வத்தையும் உடையவர், அவருக்கு ஒன்றுமே குறைவு கிடையாது. அனைத்து இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன் என்று சொல்லி அவரை பற்றி எழுதியிருக்கிறது. ஏசாயா சங்கீதம் 63 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அவ எல்லா ஸ்தலத்திலும் கடவுள் பிரசன்னமாக மாட்டார், பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கடவுள் பிரசன்னமாவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கூட ஒரு வீட்டில் அழுக்கடைந்த வீட்டில் சில வினாடிகள் இருக்கலாம், அதுக்கு விலகி இருக்க முடியாது, வெளியே போய் விடுகின்றோம். அதனால தேவன் எங்க பிரசன்னமாவார் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த தேவனை பார்க்கும்படியாக தாவீது அரசன் சொல்வார், வல்லமையும் மகிமையும் கண்டேன். பெரிய அந்த வல்லமை பெற்றவுடனே வியாதிகள் எல்லாம் குணமாகின்றது. மகிமையை கண்டவுடனே கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறந்து பெரிய மகிழ்ச்சி வெள்ளம் உலகத்திலே பெருக ஆரம்பிக்கின்றது என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். நாங்கள் கடவுளை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆகினால் எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, இந்த ஊர் மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வர வேண்டும் என்று வாஞ்சித்து இந்த கூட்டத்தை இங்கே கூட்டி இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நடத்தப்படும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு இந்த உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில் தேவன் சொல்லும்படியாக சொன்ன வார்த்தைகள் நான் சொல்ல போகின்றேன். எல்லாரும் கவனமாக கேட்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான், பிரதான பாவினான். ஹல்லேலூயா. அவருடைய கடந்த கால வாழ்க்கை அப்படி எப்பொழுது கொள்கின்றார். நான் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லவில்லை, நான் பிரதானமான பாவி. இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். பாவ மன்னிப்பை மாத்திரம் தருவதற்காக இயேசுநாதர் வரவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்காக இயேசுநாதர் வந்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் விளக்குகின்றது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு தானே அது சாகும்போது கூட பெற்றுக் கொள்ளலாமே. இப்பொழுது இருக்கிற தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களும் நிறைய பேர்கள் விரும்புகிறார்கள். பாவத்தோடு இருக்கிறது நன்றாக தெரியும், ஆனால் அது மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். அது இயேசுநாதர் மன்னிப்பார் தானே என்று சொல்லி அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை மாத்திரம் தருவதற்காக வரவில்லையா, பாவிகளை ரட்சிப்பதற்காக இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கின்றபடி மனுஷன் இழந்து போன எல்லா நன்மைகளையும் தேடி பெற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே இவ்விதமாக வாசிக்கின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதாம் இழந்து போன முதலாவது எதை இழந்தான் என்று இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவன் சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டான் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் இப்பொழுது எப்படி வந்தான் என்று இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு விஞ்ஞானி சொன்னார் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லி, அது அப்படி அல்ல என்று சொல்லி பின்னர் அவரையும் சொல்லிவிட்டார். இப்பொழுது புழுக்களிலிருந்து வந்திருக்கலாம், அணுக்களிலிருந்து வந்திருக்கலாம்
பார்க்கலாம் என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். கண்டுபிடிக்கவே முடியவில்லை. காரணம், வேத புத்தகத்தில் இருக்கிறதை ஒத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி நாஸ்திக விஞ்ஞானிகள் இப்படி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஜெர்மன் நாட்டிலே பல விஞ்ஞானிகள் கூடி இந்தியாவிலிருந்து சில விஞ்ஞானிகள் போயிருந்தார்கள். பூமிக்கடியில பல மைல் தூரத்துக்கு ஒரு சுரங்கத்தை தோண்டி பூமியிலுள்ள எல்லா அணுக்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாய்விட்டது. மனுஷன் எப்படி வந்தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் இந்த சுரங்கத்தை உண்டாக்கி பூமிக்கு அடியில் ஏதாவது அணுக்கள் இருந்தால் மனுஷன் இப்படித்தான் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி சொல்லலாம் என்று எண்ணினார்கள். அங்கே ஒரு அணுக்களை காண முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. அதனால மனுஷனை கடவுள் எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? பூமியின் மண்ணினால் ஒரு பொம்மை உண்டாக்கினார். அந்த பொம்மையினுடைய நாசினால இறைவன் சுவாசத்தை ஊதின உடனே அது ஜீவாத்மாவாக ஆகிவிட்டு உள்ளத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் உருவாகிவிட்டது. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, மனிதன் கடவுளை மண்ணினால் உண்டாக்குகிறான். பெரிய பெரிய மன்னர்களும் மகளும் சூட்டப்பட்டவர்களும் அறிவாளிகளும் ஞானிகளும் கலைஞர்களும் எல்லாருமே சேர்ந்து தன் மண்ணை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இது என்னை உண்டாக்கின கடவுள் என்று வணங்கும்படியான காலங்கள் பெரிய வந்து கொண்டிருக்கிற காலத்திலே நம்ம உண்டாக்கின ஆண்டவரை வணங்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கருத்திற்கு முன்பாக பணிந்து குறித்து முழங்கால் படிக்கிற கடவுள் வாருங்கள் என்று சொல்லி அரசனாகி தாவீது சொல்லி இருக்கிறார். ஆகையினால கடவுளை தொழுது கொள்வதற்கு ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். கல்லை கும்பிடுகின்றவர் பயபக்தியாக போகின்றார். அவன் ஆலயத்துக்குள்ளே பாதரட்சியை போட்டுக் கொண்டு அவர் போகிறதில்லை. அவன் தெய்வம் அங்கே இருக்கிறது என்பதை காணுகின்றார். கிறிஸ்தவர்கள் பாதரட்சியை போட்டுக் கொண்டு ஆராதிக்கிறார்கள், ஆராதனை நடத்துகின்றார்கள். ஒரு நாள் லண்டன்ல என்னுடைய மகள் இருக்கிறாள். பேர் ஒரு பையன் படித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டுக்கு முதல் நாள் லீவில் வந்திருக்கின்ற பொழுது எல்லாரும் பாதரட்சி வழியை கடத்திட்டு போறது போட்டுட்டு போறது பார்த்தான். அவன் கேட்ட, தாத்தா பாதரட்சி போட்டுட்டு உள்ள வரக்கூடாது என்று சொல்லி, வரக்கூடாது வசனம் இருக்கிறதா என்று கேட்டான். ஓசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பொழுது கர்த்தர் இப்படி கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இறங்கினால் அந்த இடம் பரிசுத்த பூமியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் இது நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. பாதரட்சியை காட்டு என்று சொன்னார். யோசுவாவிடத்துல சொன்னார். என்ன பல வசனத்தை வாசித்து காட்டு குறித்து எடுத்துட்டு கிடந்தவன் ஏன் எடுக்கிறான்னு எனக்கு தெரியாது. நண்பரிடத்துல கேட்பானாக எண்ணிக்கொண்டேன். பின்னர் அவன் அங்கே சென்ற பிறகு பெற்றோர்களோடு சேர்ந்து ஒரு ஆலயத்துக்கு ஆராதனை செல்வார்கள். அங்கே சென்ற போது அங்கே குருவானவர் மேடையிலே சூ போட்டு பார்த்து எல்லாரும் சூ போட்டு தான் நிற்கிறாங்க. அதனால் குருவானவர் போதிக்கக்கூடியவரே தவறு செய்கிறார்கள் சொல்லி உணர்ந்து கொண்டு ஆராதனை முடிந்த உடனே இவர் அந்த மேடைக்கு கடந்து பிளீஸ் உங்கள்ட்ட ஒரு சின்ன காரியம் கேட்கிறேன், என்ன தம்பி கேளு. இப்படி வேதத்திலே மோசையினிடத்தில் ஆண்டவர் பாதரட்சியை காட்ட சொல்லி இருக்கிறார், யோசுவாவிடத்தில் கடத்த சொல்லி இருக்கிறார். நீங்க பாதரட்சியை போட்டுக்கொண்டு ஆராதனை நடத்தல என்று சொல்லி கேட்டபோது, தம்பி நீ கேட்ட கொஸ்டின் மிக கரெக்ட். ஆனால் அங்கே ஆண்டவர் பிரசன்னமாக இருந்தார், பாதரட்சி காட்டினார்கள். இங்கே ஆண்டவர் பிரசன்னமாகவில்லை, ஆகையினால் பாதரட்சியை போடுகிறோம் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, தாங்கள் செய்த தவறுக்கெல்லாம் விளக்கங்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். தேவன் அங்கே வரவில்லை என்பதை ஒத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால வீட்டுக்கு போனோன்னு சொல்லி இருக்கிற பெற்றோர்கள், இனி அந்த ஆலயத்துக்கு நாம் நீங்கள் ஆராதிக்க போக கூடாது. ஏப்பா போக கூடாதுன்னு கேட்டு அங்க ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் உலக சொன்னது யார்? போதகரையே சொன்னார் என்று பிறகு சொல்லி இருக்கிறார். போதகர்கிட்ட எப்படி கேட்டா, நான் இப்படி கேட்டேன், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நீங்க போன நான் வர மாட்டேன். அப்ப அவனுக்காக திரும்ப ஆய்கரி சபை ரொம்ப தூரத்தில் இருக்கிற சபையை தேடி அப்புறம் இப்போ சபை ஆரம்பித்திருக்கிறோம். அங்கே ஆராதிக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரை பார்க்க ஆலயத்துக்கு போது எதற்கு தெரியுமா? ஆண்டவரை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அந்த உணர்வோடு நாம் இங்கே வருவோமானால் இங்கே தேவன் பிரசன்னமாகிறார். ஆராதனை ஆரம்பித்த உடனே வல்லமை இறங்குகின்றது, மகிமை இறங்குகின்றது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையாயிருந்து இப்படி வல்லமை மகிமை கண்டே. ஹல்லேலூயா. காணுகிறதுனால என்ன கிடைக்கும் என்று கண்டு பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. இப்ப வெளியே போற ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்களா, என்ன கிடைச்சுன்னு கேட்டா நம்ம ஆட்கள் தலையை சரிவாங்க. என்ன கிடைச்சுன்னு சொல்றது என்னச்சுதான் யோசிப்பாங்க. பலர் அவிசுவாசமா சொல்லுவாங்க, 10 வருஷமா போறோமா வாங்கின கடனும் கொடுக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, அப்படித்தான் சொல்லுகிறோமே தவிர கடவுளை பார்த்திருக்கிறோம், மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம், நம்முடைய சரீரமானது தூய்மை அடைந்திருக்கின்றது, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியாததாக நம்மில் சிலர் காணப்படுகிறீர்கள். அப்படி அல்லாதபடிக்கு தேவன் பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வந்த தெய்வத்துக்கு நாம் ஆராதனை செய்கிறது உண்மையாக இருக்குமானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புறபதத்தில் இந்த வசனத்தை படித்துக் கொண்டு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தானே வந்தார், உங்களை ரட்சித்துட்டாரா
கிடைக்குமான்னு கேட்டா அது கிடைக்கலையான்னு தான் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு தேவஜர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டுமா? அது மாத்திரமல்ல, ஆதி மனுஷனாகிய ஆதாமை பொம்மையாக உண்டாக்கி ஜீவன் சுவாசத்தை ஊதினுடனே ஜீவ ஆத்மாவாக மாறி இறைவனுடைய ஜீவன் ஒருபடி வந்து விட்டது. இந்த பாடிக்கு ஒரு ஜீவன் இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். என்ன கட்டளை தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்படி 2 விருட்சங்கள், அதாவது மனுஷனுக்கு முன்பாக 2 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம தேவனுக்கு தான் ஆராதனை செய்கிறோம். ஆனா எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம நன்றாக உணர வேண்டுமா? அநேகர் தாங்கள் போகிற பாதையிலே தவறு செய்து கடினமாய் தண்டிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுகிறார்கள். எங்கேயாவது போதல கட்டி ஜெபிக்க சொல்வார்கள். இப்படித்தான் கிறிஸ்தவ மண்டலம் அழுது கதறி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அப்படி இல்லாதபடிக்கு தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் போதிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக 2 வழி வச்சிருக்கிறார். அது மாதிரி ஆதாமை உண்டாக்கின உடனே 2 விருட்சங்களை ஸ்பெஷலா வைக்கிறாங்க. ஜீவ விருட்சத்தின் கனி ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒன்று. 2 விருட்சங்களை உண்டு பண்ணி வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லு. சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? கடவுள் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டார்கள். செய்ய விடாதபடி தடை செய்வான். எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வைப்பதற்கு அவன் தோண்டுவான். இதுதான் போராட்டமான ஒரு வாழ்க்கை. இவனுக்கு தெரியதை செய்யக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமையை செய்து விடுகிறேன் என்று சொல்லி இருப்பது போல இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் அநேகர் அப்படித்தான் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் அதை செய்யும்படியான ஒரு தூண்டுதல் அவருக்குள்ள வந்து கொண்டே சாத்தான் போதித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி 2 விருட்சத்தின் கனியை உண்டு பண்ணி வைத்து விட்டு ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவே இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவரை புசிக்கும்படியாக சாத்தான் தூண்டினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். அந்த கட்டளை மீறினால் மரணம் வரும். இங்க நமக்கு நிறைய கட்டளை கொடுத்திருக்கிறபடினாலே இந்த கட்டளை எல்லாவற்றையும் மீறுகின்ற பொழுது மரணம் வரும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். பாவம் பூரணமாகும் போது எதை பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஜீவனை பெற்றிருந்தாலும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து தேவ மகிமை இழந்து ஒரு நாள் பூர்ணமாக இழந்து போயிட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இப்படி அவர்கள் 2 பேரும் மரத்தின் கனியை புசிக்கும்படியாக சாத்தான் அவர்களை தூண்டினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். இப்ப புசித்தவுடன் என்ன நடந்திருக்கும்? மரணம் நடந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறார். ஆதாம் தேவனுடைய ஜீவனை இழந்து போய்விட்டார் என்று சொல்றது. அந்த இடத்தை இழந்து போவதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிற ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால சம்பாசனையில் இருக்கிறதே அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். அந்த ஏவாளுக்கு அந்த இச்சை எதனால் அந்த மரத்தை பார்க்கறதே கிடையாது, அந்த பக்கமே போறது கிடையாது. ஆகவும் போக மாட்டார். கடவுள் பொசுகி கூட இருந்துச்சுன்னா மரத்தை பார்க்க கூட கூடாது. எங்களுக்கே தெரியாது. இப்படி இருக்கிற காலகட்டத்திலே சாத்தான் என்ன பண்ணோம் தெரியுமா? ஒரு சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து இந்த ஏவாளோடு பல நாட்கள் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் பாவம் வர்றது கிடையாது. பல நாட்கள் பேசும்பொழுது ஒரு நாள் நேரடியாக பார்த்திருப்பாங்க, தொலைபேசி நம்பர் எடுத்து பேசுவாங்க. பேசி அந்த ஆளை நேரில் பார்க்க போவாங்க. இப்படித்தான் உலகத்தில் பாவங்கள் எல்லாம் விழுந்து அழிந்து நாசமாக போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மண்டலம் அப்படித்தான் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்
கடவுள் ஆசைப்படுகின்றேன். அதனால இப்பொழுது அந்த சாத்தான முன்னால சர்ப்பமானது பறந்து கொண்டே போகும் என்று சொல்லி வேதத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பறவை நாகம் என்று கத்தோலிக்க பைபிள் எழுதியிருக்காரு. அதுக்காக அந்த பாடி ரொம்ப சுருக்க மாதிரி வச்சு அப்படியே நெளிஞ்சு ஆகாயத்தில் போய் கொண்டிருக்குமா. அப்புறம் அது சபித்த பிறகுதான் நீ தரையிலே வயிற்றினாலே நகர்ந்து புழுதியை தின்பா என்று சொல்லி ஆண்டவர் சபித்த பிறகு அது வயிற்றினாலே நகர்ந்து புளியை தின்று கொண்டே போகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி அந்த பறவை நாகத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து ரொம்ப தந்திரமுள்ள பிராணி என்று சொல்லி இருக்கின்றது. எல்லா பிராணிகளும் ஆதாம் ஏவாள் தான் பேர் வைத்தார்கள். அவர் கூப்பிடும் போது அதெல்லாம் கூட வரும். உணவு பிள்ளைகள் பெற்றோர்கள் மாதிரி தான் பழகி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அம்மா இடையிலே தோட்டத்துக்கு போறது, கனிகளை பறிக்கிறவர்கள் தோட்டத்துக்கு போவாங்களாம். அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது சர்ப்பம் கூடவே என்னக்கா தனியாக போறீங்க, நானும் கூட வர்றேன் அவளை சரி பேசிட்டே போங்க. பேசி 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 ஆகாத சம்பாசனைகள். அதனால வேதத்தில் சொல்லி இருக்கிற துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்கார உட்கார்மணத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்காலில் இருவருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல செழிப்பாக இருப்பார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் வேதத்தில் கற்று தந்திருந்த போதிலும் அதற்கு நேராக நம்முடைய மனதை செலுத்தாதபடிக்கு சாத்தான் வேறு பக்கமாக நம்ம நேரங்களை வேலைகளை செலவு செய்ய வைத்து கடவுளத்தில் வந்து பெற்றுக் கொள்ளாதது போல ஆக்கி கொண்டிருக்கிறான் என்பதை வந்து சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நாள் மத்தியான வேளையிலே ஒருவர் 40-45 வயது இருக்கும் நல்ல சகோதரர் அவர் திடீரென்று ஆலயத்துக்குள்ள வந்தார். அறிமுகம் இல்லாத ஒருவர். நாங்கள் மத்தியான ஜெபத்தை முடித்துக் கொண்டு சில சகோதரர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம். வந்த உடனே இந்த ஊரு இங்கிருந்து வந்திருக்கிறீங்க, என்ன காரணம் கேட்டபொழுது நான் ஒரு வியாபாரி, சென்னையில் இருக்கிறேன், என்னுடைய வியாபாரம் ஜே என்று சொல்லி ரொம்ப அழகாக பல ஆண்டுகளாக நடந்தது. நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். இதை தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய தலைவர்களும் எனக்கு தெரியும். அப்படி அவர்களோடு எனக்கு தொடர்புண்டு என் காணிக்கையில் எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்து கொண்டு எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது சில மாதங்களாக வருடங்களாக என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகி என்னுடைய மூலதனம் போச்சது, வியாபாரம் போச்சது, எல்லாமே லாஸ் ஆகி நான் இப்பொழுது ரொம்ப மோசமான நிலையில் காணப்படுகின்றேன். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நானே ஜெபம் பண்ணுகின்றேன், எனக்கு பதில் இல்லை. என்னுடைய போதகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எல்லாரும் தம்பி உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பார், உங்கள் கடவுளுக்காக தியாகம் பண்ணி இருக்கிறவர் கைவிட மாட்டார் என்று மாத்திரம் சொல்கிறார்கள். இதற்குரிய காரணத்தை யாரும் சொல்லவில்லை. நான் நெல்லைக்கு ஒரு ஜோதியாக வந்த பொழுது ஒரு சபையை சேர்ந்த ஒருவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை கர்த்தர் தந்தார். அவர் சொன்னார், இப்படி 2 பேர் இருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. என்ன காரணத்துக்காக நடந்தது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்வார்கள். அதை நீங்கள் கை கொண்டால் உங்களுடைய காரியம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்ல அவர் அங்கே கடந்து வந்தார். அறிமுகம் இல்லாதவர் வந்து மத்தியானம் உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது நாம் அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்த ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லுகிறோம் சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 1ஆம் சங்கீதம் 1-2-3 வசனத்தை வாசிக்க சொல்லு என்று சொல்லி அவர் உடனே பைபிள் எடுத்து வாசித்தார். வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசித்த உடனே பைபிளை மூடி வச்சிட்டார். ஐயா, நான் செய்த தவறு எனக்கு கர்த்தர் உணர்த்தி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர் காரணத்திற்காக நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படி பழைய ஆதாயம் இல்லை. இப்படிப்பட்ட பட்டியலோடத்தில் சேரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்கள், கொடிய துன்மார்க்கர்கள். சுவிசேஷத்தில் 1 நாள் 2 நாள் சொல்லலாம், திரும்ப கீழ்ப்படியாது போனால் மறுபடியும் இடத்துல சொல்லவே கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும். அதாவது புயல் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அவருக்கு என்ன நடந்துருச்சுன்னா, அவருடைய நண்பர் ரொம்ப வெளியராக இருந்த நண்பர், ரொம்ப குடும்ப நண்பரும் கூட. அப்படி இருக்கின்ற போது ஒரு பெரிய பணக்கார கோடிக்கணக்கான மூலதனத்தை கையில வச்சிருக்கிறான். என்னுடைய வியாபாரத்தை அடிக்கடி வருவோம், வியாபார ஸ்தலத்தில் உட்காருவோம். அவன் அடிக்கடி சொல்லுவாங்க, நண்பரை எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செய்யுங்க, என் பணத்துக்கு திருப்பி வட்டி போட்டு தர வேண்டாம், என்னுடைய பணத்தை பிசினஸ்ல போடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன பேங்க் வட்டியை விட குறைவாக ஒரு சின்ன அதாவது வருமானம் மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய உண்டாயிட்டு நண்பருக்கு ஒரு உதவி செய்யலாமே, நம்மை கடவுள் இந்த தொகை கொண்டு ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படி செய்யலாமே என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி வியாபாரத்தில் போட்டார். அவ்வளவுதான். அதுக்கு லாபத்தை பார்க்க முடியவில்லை. திரும்ப அவர் ஐடியா கொடுக்கிறார் வியாபாரத்துக்கு. ஏன்னா அவர் இப்ப முதலாளியில் ஒரு நாள் பார்ட்னர்ஷிப் ஆயிட்டாரு. இப்ப அவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்டுதான் ஆகி என்னாச்சு தெரியுமா, எல்லாம் போச்சுது, பெட்டி வெறுமை ஆயிட்டது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதே. ஹல்லேலூயா.
வேதத்தில் ஒன்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மாறாக ஒரு வாழ முடியும் என்று சொன்னால் அது மரண வழி என்று சொல்லி பரிசுத்த வேதம் 2 வழிகளை ஒரு மனுஷனுக்கு முன்னால வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏதேல 2 விருட்சம் வைத்திருந்தார். ஒரு ஜீவ விருட்சம், அதாவது ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை புசிய கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாராம். அதாவது நன்மை, அதாவது மரண வழியும் ஜீவ வழியும் ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னால் வச்சிருக்கிறார். ஜீவ வழி யாருக்குமே தெரியாது, தெரியல. இயேசுநாதர் போன பாதைதான் சரியான பாதை. அந்த பாதை அழிக்கிற வேலையில அந்த ஊழியங்கள் நடக்கிற ஊழியங்கள் ஏராளமாக நடக்கிறது. புதுசா ஊழியங்கள் எல்லாம் எழும்புகிறது. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜீவ பாதையில் போய் கொண்டிருக்கிற மக்களின் வழிகளை அழிக்க வேண்டும், மக்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி கோடிக்கணக்கான செல்வங்களை செலவு செய்து சாத்தான் இந்த ஊழியத்தில் தலையிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறபடினால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதுக்கு மேல வளர விடாதபடிக்கு நான் தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நீ வேற எங்கேயாவது போன கடவுள் உன்னை சமைப்பார் தண்டிப்பார்னு சொல்லி அந்த ஜனங்களை மேலே வளர விடாதபடிக்கு ஒடுக்கிற அப்படி பலக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இன்னைக்கு உலகத்தில் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அது வேலை என்ன தெரியுமா? ஜனங்களுடைய வழிகளை அழிக்கிற வேலையா. பிள்ளைகளின் ஜனங்களை ஒடுக்கலாக இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். போதர்களை ஆட்சிகளை ரொம்ப குறைஞ்சிட்டு போதகி அம்மாவுடைய ஆட்சிகள் நிறைய ஆவிக்குறி சபைகள்ல கோயிலுக்கு வரும்போது நகை போட்டுக் கொள்ள கூடாது, வெளியே போனவரும் போட்டுக் கொள்ளும் சொல்லி அம்மாமாரெல்லாம் போதனை கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது கலத்தி வச்சுட்டு எடுப்பாங்க, பாய்க்களை வச்சுட்டு வருவாங்க. வெளியே போறோம்னா போய் பார்த்தவங்களை போய் பாட்டி கொண்டு போயிடுவாங்க. எனக்கு குடும்பத்துக்கு நல்ல சந்தோஷம். சபை மக்களுக்கு ரொம்ப பெரிய இப்படி பாம்பு விலாங்குன்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது, வலுவலுன்னு இருக்கும். அந்த தலை பாம்பு தலை மாதிரி இருக்கும், வால் மீன் வால் மாதிரி இருக்கும். அதை வச்சு அது விலாங்குன்னு சொல்லலாம். ஒரு தலையை பார்த்தா பாம்புன்னு தான் சொல்ல முடியும், தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். அதனால அது இந்த பாம்பை கண்ட பாம்பு ஜாதி கண்ட நான் உங்களை ஆளுதான் சொல்லி தலையை காட்டிக்கிடுமா, மீனை கண்ட வாழை காட்டுவோம் பாரு நான் உங்களை பாருங்க. அது போல உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியங்கள் பெரிய வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவருடைய கைகளிலே கொடுத்தேன், அதை அவர் அந்நிய காரியமாக எண்ணினார் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கு. அதுபோல இந்த நாட்களிலும் அதே வேத புத்தகத்தை வைத்திருக்கிற கருத்துகள் எல்லாரும் யாருக்கு எழுதப்பட்டது? அது பெந்தைகோஸ்துக்காரனுக்கு என்று பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்படியே பண்ணி கொண்டு மக்கள் எல்லாரும் உலகத்துக்குள்ளே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ரொம்ப கவனமாக, அதாவது ஜீவ வழி என்று சொல்வது இயேசுநாதர் காண்பித்த வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னால இல்லாமல் ஒருவனும் எங்க வரமாட்டான், பிதாவினிடத்துக்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இல்ல நான் ரொம்ப காணிக்கை கொடுத்திருக்கிறேன், கோயில் கட்டி கொடுத்த ஊழியச்சதுக்கு இடமே கிடையாது. அவர் போன வழியில் அவர் கடந்து போக வேண்டுமா? இயேசுநாதர் யோவான் சாண்டத்துல போய் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வழியை பழிச்சிட்டாங்க. யோவானத்துல போனா பாவ அறிக்கை செய்த ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் வேண்டாங்க, இயேசுநாட்டு அறிக்கைட்டா போதும் என்று சொல்லி எப்படியோ முங்குகிறார்கள். 3 தடவை முங்குறவர்கள் இருக்கிறார்கள், 3 விதமா முக்கிறவங்க. மல்லாக்கா முக்கிறார்கள், கமுத்தி முக்கிறார்கள், ஸ்ட்ரைட்டா முக்கிறார்கள். எது சரி என்று இன்னைக்கு பெந்தெகோஸ்துக்காரனுக்கு தெரியல. அதனால ஒண்ணு இல்ல பிரதர், முழுக்குதல் பாப்டிஷோங்கிற வார்த்தைக்கு முழுக்குதல் என்பதாலே அர்த்தம் எப்படியும் முழுக்கலாம் என்று சொல்லி மக்களை முழுக்கி விடுகிறார்கள். அது ரட்சிக்கப்படுவது அல்ல என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுது. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுது. பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை பெற்றுக் கொடுது ஞானஸ்நானத்துல தான். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அப்படி ரட்சிப்பை இழந்தாச்சு என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த ரட்சிப்பை பெறாத கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஞானம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிக்கப்படுவார் என்று இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமா, அதுக்கு மேல இடைவெளி எல்லாம் கிடையாது. உத்தரிப்பு சலன் ஒண்ணும் கிடையாது. அது வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசாதனை என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆக்கினைக்குள்ளாக அந்த சத்தியத்தை விசுவாசித்து
அதன்படி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அப்படி இல்லைன்னா ஆக்கினைக்குள்ளாக திறக்கப்படுவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரா? பிரியமானவர்களே, இப்படி நன்மை செய்யக்கூடிய வழிகள், இந்த நன்மை அறியக்கூடிய வழி ஜீவ வழியை மாற்றிவிட்டு மக்கள் எல்லாரும் வழியை அழித்து போட்டார்கள். பிள்ளைகளின் ஜனங்களை ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். எஸ்ஐயா 3:12 வாங்க. என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்களை மோசம் போக்கி நடக்க வேண்டிய வழி அழித்து போடும். 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆகையினால யார் இந்த ஊழியத்தை செய்வது, எங்கே போய் ஆண்டவரை பார்ப்பது, சபை என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவற்றை தேவஜன் நன்றாக அறிந்து உணர்ந்து ஆன்மீகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இதுமாக மரண வழி என்று சொன்ன என்ன தெரியுமா? ஜீவ வழியும் மரண வழியை வைக்கிறேன். ஜீவ வழி இயேசுநாதர் போன வழி. மரண வழி என்று சொன்னா மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி எல்லாமே மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவருடைய முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றி இப்படி போனா நல்லா இருக்கும், இப்படி வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி உழைச்சா நல்லா இருக்கும். ஒவ்வொரு அவருக்கு செம்மையாக தோன்றதான் செய்கிறார்கள். முடிவு வேதனையாக மாறும். இப்படி வரும் என்று தெரிந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டேனே, இப்படி போயிருக்க மாட்டேனே, இப்படி பழகி இருக்க மாட்டேன் சொல்லி பின்னாலே நாம் சொல்லுகின்றோம். அப்படி இல்லாதிருப்பதற்கு தான் தேவனுடைய வழியை நமக்கு காட்டுவதற்காக திருச்சபை உருவாகி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எத்தனையோ சபைகள் இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு சபை அவசியமா? இது நூதனமான ஒரு சபை, சாத்தானுடைய சபை என்றுதான் பலர் சொல்கிறார். காரணம், தங்களுக்கு அதை கை கொள்ள முடியாமல் போனபடினாலே, தங்களிடத்தில் அப்படிப்பட்ட உபதேசம் இல்லாமல் போனபடினாலே இப்படி துணிகரமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறதை நாம் காணுகிறோம். எங்களுடைய ஊழிய காலத்தின் ஆரம்பத்திலே அப்படி எல்லா ஆவிக்குரியர்களை எதிர்த்தார்கள், நோட்டீஸ் அடிச்சு அனுப்புவார்கள், கன்வென்ஷன்களை பேரை சொல்லி கூட தூசிப்பார்கள். இன்றைக்கு எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. காரணம், இங்கே பாவிகள், கொடிய பாவிகளால் வந்து மனம் திரும்புகிறதையும் மனிதர்களால் கைவிடப்பட்டது அரசாங்கத்தால் சுட்டு தள்ள வேண்டும் என்றிருந்த குற்றவாளிகள் எல்லாம் வந்து நல்லவர்களாக மாறுகிறதை பார்த்து அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று ஒத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி பல சபைகளுக்கு போன மக்கள் எல்லாம் இங்கே கடந்து வருகிறார்கள். அதற்கு காரணம் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடிகளில் ஸ்தாபிக்கப்பட்டு நாம இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்குமா? எல்லா ஜாதிகளும் இப்ப அநேக ஆவிக்குரிய மண்டலத்திலையும் ஜாதி ஜாதியாக கூட்டம் கூட்டமாக போக மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. பாஸ்டர் என்ன ஜாதின்னு கேட்பாங்க, அந்த ஜாதியில் அங்க போவாங்க. அப்படி இவெல்லாம் வரும் என்று முன்னமே தெரிந்திருந்தபடினாலே சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமோ, ஆமா, இயேசுநாதர் வாழ்ந்த எருசலேமில் இருந்து இப்பொழுது கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது இல்லை, இனி வெளிப்பட போகிறதும் இல்லை. அங்கே சபை இல்லை, அதனால் அங்கு ஆராதனைகளும் இல்லை, பரிமேல் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஆவிக்குரிய மண்டலங்கள் இருந்தாலும் சபை என்று சொல்வது ஒன்று எழுப்புகிறது என்று 2600 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது புதிய எருசலேமாக எழுப்பியிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமான மனுஷனுடைய வழியை காட்டுவதற்காக கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம் என்பார்கள் என்று எழுதியிருக்கின்றது போல வழி அழிக்கின்ற கூட்டங்கள் உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஞானஸ்நானத்துக்கு மேல ஒன்றும் கிடையாது, அபிஷேகத்துக்கு மேல வளர முடிகிறது இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது இல்லை, வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே கர்த்தர் சபை எழுப்பி இருக்கிறார். சபைக்கு வருகிற மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஆதாமும் ஏவாளும் மரித்தபடினாலே இந்த மரணம் அவர்களோடு கூட செல்லவில்லையா? அவர்களுடைய மீறுதலுக்கு பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்புவந்தவருக்கு முன்னடையாளமானவர். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. உலகத்தில் எல்லாரும் முதலாம் மரணத்தை சந்தித்து இருக்கிறார்கள். அவள் அடுத்து இரண்டாம் மரணத்துக்கு செல்ல போகின்றார்கள். அதனால மரித்திருக்கின்ற மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக இயேசுநாதர் வந்தார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தாரா? அதனால பாவம் செய்தபடினால ஆதாம் என்ன இழந்தார் தெரியுமா? ஜீவனை இழந்து போனார். ஆதாம் ஆண்டவருடைய ஜீவனை இழந்து போனார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மரித்ததினாலே உடனே ஆதாம் சரீரத்திலே செத்து போகவில்லை, மாமிசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆன்மீகத்திலே இருந்த இறைவனுடைய ஜீவன் அவர் விட்டு போய்விட்டது. பயந்து ஒழிக்க ஆரம்பித்து விட்டான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. அதுக்கப்புறம் 930 வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படி மரித்திருக்கின்ற மனித இயேசுநாதர் ஏன் வந்தார், என்ன தந்திருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து உணராமல் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? அதற்குரிய வார்த்தைகளை மக்களுக்கு பிரசவிக்காதபடினாலே. பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடத்தை ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்காது போனால் பரீட்சையில பிள்ளைகள் தோல்வியடைந்து இருந்த இடத்திலே இருக்கிறது மேலுப்பு செல்ல முடிகிறது. அதுபோல ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற போதகர்கள் எங்கேயோ போய் வேத கலாசாரம் படித்தார்கள். அவர்கள் படித்து கொடுத்ததை மாத்திரங்கள் தெரிந்து கொண்டார்கள் தவிர கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளாதபடினாலே காரியங்கள் விளங்க முடியாமல் போய்விட்டது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுநாதர் ஏன் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை வாசிக்கலாம். சாத்தானை பற்றி சொல்லும்போது அவன் திருடனாக இருக்கிறான், ஆசைகளை திருடவும் மனுஷனை கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தபடி விட்டுட்டு போறதுக்கு இல்ல. குழந்தை பிறக்கிறது, உயிரோட பிறக்கிறது. பிள்ளை பிறந்தாச்சுங்கிற சந்தோஷத்துல அது பால் குடிக்காம, அந்த பால் கொடுக்காம குளிப்பாட்டாம பண்ணா அந்த குழந்தை சின்ன நாள் செத்து போயிடுது. அதுபோல அநேகர் அறியாத ஆவிக்குரிய கூட்டத்தில் போய் ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த ஜீவன் கொஞ்ச நாள் விட்டு இழந்து போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்குரிய ஆகாரம் கொடுக்காதபடினாலே, அதுக்குரிய பாதுகாப்பு செய்யாதபடினாலே, அது வளர்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யாதபடினாலே எல்லாரும் மரித்தவர்களாகவே மறுபடி காணப்படுகிறார்கள். நம்மவர்கள் அப்படி இல்லாதபடி ஜீவனை பெற்றிருக்கின்றதால நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்ம சொல்லிக் கொள்ள ஆசைப்படும். இது ஆத்மீக ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆன்மீகத்தில் இருந்த ஜீவனை ஆதாம் இழந்து போனபடினாலே அதை மறுபடியும் பெற்றிருக்கிறபடினால் இது ஆத்மீக ரட்சிப்பு என்று சொல்லி பரிசுத்த பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிற என்ன அடைந்திருக்கிறோம் என்பதை இறைமகனாக புரிந்து கொள்ளும். ஒரு நாள் கல்லூரி மாணவர்கள் 2 பேர், ஒருவர் கிறிஸ்தவர், ஒருவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். 2 பேரும் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. கிறிஸ்தவ வாலிபர் ரொம்ப பக்தி உள்ள பையன், சண்டே கிளாஸ் பாடங்கள் எல்லாம் எடுப்பார், கோயிலுக்கு ஒழுங்கா போவார், பைபிள் படிப்பார். இந்த வாலிபர் கேட்கிறான், தம்பி நீ ரொம்ப ஒழுங்கா கோயிலுக்கு எல்லாம் போற, பைபிள் எல்லாம் படிக்கிற, ரொம்ப சந்தோஷம், பக்தியாக இருக்கிற, கடவுள் உனக்கு என்ன தந்தாருன்னு சொல்லி ஒரு நாள் கேட்டான். அப்படி யோசிச்சு சொன்னா, எனக்கு நல்லா படிக்கிறதுக்கான கிருபை தந்திருக்கிறாரு. எங்க அண்ணாவுக்கு ஒரு IAS படிப்பதற்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கிறாரு. எங்க அக்காளுக்கு ஒரு அலையன்ஸ் கிடைச்சிருக்குது. எங்க அப்பாவுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார். எதான் கிறிஸ்தவர்கள் நீங்க எதான் சொல்ல முடியும், எதான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பிரியமான தேவஜனங்கள், அவர் நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை பெற்றுக்கொண்டால் அவருடைய மேன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை போதிக்காதபடியினாலே மக்களுக்கு ஜீவனை பெற வேண்டும் என்ற வாஞ்சியம் இல்லாமலே போயிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? தம்பி எனக்கு 3 அண்ணமார் உண்டு, 3 பேரும் IAS ஆபீசராக இருக்கிறார்கள். எனது அக்கா 2 பேர் உண்டு, 2 அக்காவும் ஒரு பெரிய ஒரு லண்டன்ல பாராட்டலாக இருக்கிறார், ஒரு அக்கா வந்து இங்கு கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாள். எங்க அப்பா இப்ப IAS ஆபீசரா இருந்து இப்பதான் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. எங்களுக்கு 4 பங்களாக்கள் இருக்கிறது, 4 கார் இருக்கு. அப்படின்னா அவன் ஜாமி கும்பிட போட்டு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தானே. பிரியமான தேவஜனமே, கிறிஸ்தவ மண்டலம் இன்னைக்கு ஒரு கால் கிறிஸ்துவத்தையும் ஒரு கால் உலகத்துள்ள வைத்திருக்க இப்படியாவது ஆசீர்வாதம் வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆதாம் இழந்து போன அந்த ஆன்மீக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் இழந்து போன ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே
மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவ ஜனங்களாகிய நாம் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களாக உண்டாக்கி அந்த புதிய அவர் உண்டாக்கின உலகத்தில் அலைந்து திரிந்து வாழுங்கள் என்று சொல்லி விட்டுவிடாதபடி அவர்களுக்காக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஏதேன் என்கிற ஒரு தோட்டம், அழகான கனிவிருட்சங்களை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தை செழிப்படைவதற்கு நதிகளை ஓட வைத்து இப்படி ஒரு நதியை தோட்டத்தை உண்டாக்கி அதில் உட்கார வைத்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பூமி மனுஷனை பூமியை மண்ணினால் உருவாக்கி தம்மை போல ஜீவனை பெற்றிருக்கிற அந்த மனுஷனை கிழக்கே ஒரு தோட்டத்தை ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை தோட்டத்தில் வைத்தார். ரொம்ப அழகான கனிவிருட்சங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்படி அவன் அந்த தோட்டத்திலே வைத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது தெரியுமா? தேவனுடைய திருச்சபை ஆகிய தோட்டத்தை காட்டுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அந்த ஆதாமை ஒரு நாள் தோட்டத்தை விட்டு துரத்தி போட்டார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் விதமாக வாசித்து அறியலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23-24 வருஷம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தரான ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அந்த அருமையான தோட்டத்திலிருந்து பாவம் செய்த மனுஷனை வெளியே துரத்தி விட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? அங்க ஜீவவிருட்சத்தில் கனி என்று சொல்லி ஒரு விருட்சம் இருக்கிறதா, அதைவே போய் பறித்து புசித்து விட்டால் திரும்ப பாவ மன்னிப்பை பெற முடியாதபடிக்கு சாகாதபடிக்கு இருந்து விடுவார் என்று சொல்லி அறிந்து அந்த ஜீவவிருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அடைத்து கேருபீன்களை சேராபின் சுடரொளி பட்டயத்தை நேர் யாருமே செல்ல முடியாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு நாள் விதமாக தியானத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு தோட்டத்தை பார்க்கிறேன். அது ஏதேன் தோட்டம் என்று எனக்கு ஆத்துமாவில் தெரிகின்றது. அங்கே ஒரு மனுஷன் போய்கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப நடிய ஆளு, ஒரு சின்ன உடைய மாத்திர அறையில தரிச்சிருக்கிறார். அது போகிறவருடைய கண்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா? அந்த தோட்டத்தில் எங்கேயாவது தொண்டு கிடக்காதா, எங்கேயாவது நுழைந்து மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டே அழுது கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். ஆவியாளர் பேசினார். அதான் ஆதாம் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதா என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். அது முடியாது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அதனால பாவம் சென்றவர்கள் இதமாய் உலகத்து பாவத்தேவனை விட்டு தூரமாக போனவர்கள் மறுபடியும் தேவனாகி கர்த்தர் இறக்கம் பாராட்டினால் மாத்திரம்தான் இடத்தில் வர முடியும். பாவிகள் ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வழியாக வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திருச்சபை என்று சொல்வது மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் படிப்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் ஆதி சபை குறித்து சொல்லி இருக்கிறது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். என்ன பிரசங்கிக்கிறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனா ஒரு வசனத்தை மாற்றி சாத்தான் அதை மாற்றி போதிக்க வைத்து ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சாதம் வெளியே வச்சு ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவர் சபைக்குள்ள வந்து பிறகு கொல்லுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால பிரியமான தேவ ஜனமே இயேசுநாதர் சொன்னார், ஒருவனுடைய மார்க்கத்தில் சேர்க்கும்படிக்கு காடு மலையெல்லாம் தேடி அலைகிறீர்கள், சேர்த்த பிறகு உங்களை விட இரட்டிப்பான நரகத்தில் அவனை தள்ளுகிறீர்கள் என்று இயேசு சொன்னதாக இறைவேதத்தில் வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆகினால் பிரியமானவர்களே, சபை என்று சொல்வது தேவனுடைய சரீரமாக இருக்கின்றது. அதுதான் ஏதேன் தோட்டமாக இருக்கின்றது. அங்கே அடைக்கப்பட்ட வாசலை இயேசுநாதர் ரத்தம் சிந்தி மரித்தபடினாலே திறக்கின்றது, வாசல் திறக்கின்றது. அங்கே போகிற மக்கள் எதற்காக போக வேண்டுமா? ரட்சிக்கப்படுவதற்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, தேவன் ஆதாம் இழந்து போன ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே மனுஷன் வருகிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல். திருச்சபை என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஆதாம் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் எல்லாரும் எப்படியோ கூட்டம் கூட ஆரம்பிக்கலாம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய திருச்சபை என்று சொன்னால் அவருடைய தோட்டம், தேவன் உலாவுகின்ற இடம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே சாலமோன் ஞானி எழுதுவதை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். ஆமா, நம்ம சத்தம் போட்டு பாடுகிறதெல்லாம் சபையில் வர்ற மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, நானும் அந்த சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கின்றது, முகர்வு ரொம்ப அழகாக இருக்கிறது என்று மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறபடினால் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக தோட்டத்துக்குள்ள ஒரு உலாவுகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. 1:2 தேவனுடைய திருச்சபை வளர்ச்சி அடைந்து வருகின்ற பொழுது அங்கே சில நரிகள் உருவாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. திராட்சை தோட்டத்தை இப்படி ஆயில் கெடுக்க வேண்டும், சில ஆத்துமாக்களை ஆயில் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமான காரியத்தை, நரி என்று சொன்னா தந்திரம் உள்ளது என்று சொல்லி அர்த்தம். அப்படி தந்திரம் உள்ளதான சில ஆத்துமாக்களை சாத்தான் ஒளி அனுப்பி தேவனுடைய திருச்சபையை கெடுக்கும்படியாக, திராட்சை தோட்டத்தை கெடுக்கும்படியாக, வளர்ச்சி அடைந்து வருகிற மக்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லாதவர்களை போதிக்க செய்யும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுகின்றபடினால் ஆதாம் இழந்து போன தோட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உலாவுகின்ற இடத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் படிப்பிக்கிறதற்காக ஆண்டவரால் சோதரிப்புமாக அங்கே ஒரு ஆறு புறப்பட்டு 4 பெரிய நதிகளாக அது புறப்பட்டு ஓடினது. அப்படி செழிப்படையை செய்யும்படியான நதிகள் எல்லாம் தோட்டத்தை வறண்ட நிலத்தில் போய் உட்கார்ந்து கொண்ட போது நம்மளை அழைக்கவில்லை. தாவீது ராஜா செல்லும் போது புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். திருச்சபை என்று சொன்னால் அப்படி ஒரு புல்லுள்ள இடமாக அமர்ந்த தண்ணீர் உள்ள ஆடுகள் எல்லாம் வந்து மேய்ந்து தண்ணீர் குடித்து இளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். இங்கே நாம் வாசிக்கின்ற ஆதியாகமம் 2:10 அந்த தோட்டத்தை செழிப்படைய செய்வதற்கு ஒரு நதி புறப்பட்டு ஓடினது என்று சொல்லி எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். விதமாக ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாக ஆகி அந்த தோட்டத்தை அப்படி செழிப்படை செய்து கொண்டே இருந்தோம். திருச்சபை செழிப்படைந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு அங்கு ஒரு நதி ஓட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான திருவுளம் பெற்றுகின்றார். வாசிக்கலாம். ஏசாயா 58:11 வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசி விதமாக 2600 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லி இருக்கிறதை வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா மகிழ்ச்சியான காலத்தில் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். தேவனுடைய திருச்சபை குறித்து விதமாக சொல்லியிருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பார். வருகிற மக்கள் எல்லாரும் செழிப்படைவார்கள், ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 7:38 இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் விசுவாசிகள் எல்லாருடைய உள்ளத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி இயேசுவை சொன்னதை வாசிக்கலாம். ஏதேன் தோட்டத்தில் படி நதி ஓடுச்சுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நதி ஓடுகின்ற நதிக்கரையில் இருக்கிற மரம் தான் செழிப்படைகின்றது, கனி கொடுக்கின்றது. அதனால பிரியமான தேவஜனமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம். நம்ம அநேகர் ஆவியின் கனி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த கனியை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை சரியாய் கவனிக்காததே அதற்கு காரணம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்த 1-2-3 வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். எப்படி இருந்தால் அந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று இறைவேதம் படிப்பிக்கிறதை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து நாம எப்படி இருக்கிற பெரிய வீட்டுக்காரர்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறவன் இரவு பகல் கர்த்தருடைய சபத்திலே காத்திருந்து அப்படி வேதத்திலே பிரியமாயிருந்து தியானமாக இருக்கிற மனுஷனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாக்கியவான். ஹல்லேலூயா.
முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானுடைய கூட்டத்தை உருவாக்கும்படியாக திருச்சபைக்குள்ளே நாம் வந்திருக்கின்றபடினாலே அந்த ஜீவன தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வந்திருந்த போதில் ஆவியுடைய நிறைவு உண்டாகின்றது. இந்த நதி புறப்பட்டு போய் மற்றவர்களை செழிப்படைய செய்யும்படியாக இப்ப நமக்குள்ளே தாகம் தீர்த்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இது அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நமது மூலமாய் தாகம் தீர்க்கப்படும்படியாக, மற்றவருடைய வாழ்க்கை செழிப்படையும்படியாக, அவள் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்காக நாம் எல்லாரும் இன்னும் நிறைவடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதபடி, பாவியுடைய வழியில் இல்லாதபடிக்கு அநேக ஊழியக்காரர்கள் துன்மார்க்கமாக வாழ்கிறார்கள். பைபிள் எடுத்துக்கொண்டு மேடையில் போய் சண்டை பிரசண்டம் பண்ணுவார்கள், அற்புதங்களை நடப்புகிறார்கள். ஒரு அம்மா அவர்கள் கேட்டாங்க, ஐயா ஒரு ஊழியக்காரன் 2 ஆவி இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? வாழ்க்கை தீய ஆவியாக இருக்கின்றது, பிரசங்கம் தூய ஆவி மாதிரி இருக்கிறதே எப்படி சொல்லி கேட்டார். 2 தீய ஆவிதான். நீங்க அந்த தூய ஆவியை எண்ணினது உங்களுடைய தவறு, கண்ணாடியை மாத்தி போடுங்க சொல்லிட்டு வந்தோம். ஆகினால் பிரியமானவர்களே, எல்லாரும் பாருங்க, ஒரு தடவை நாங்கள் பெங்களூர் வந்திருந்த பொழுது ஒரு அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர், அவர் ஒரு பெரிய பிளாட்டுகளை சேல்ஸ் பண்ணி நமக்கு சர்ச்சை ஒரு பிளாட் கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தாரு. கேப்டன் மணிராஜ்ல இருக்கிற காலத்துல நான் அங்கே போய் அந்த பிளாட்டை பார்ப்பதற்காக போய் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காரியம் சொன்னாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாஸ்டர்மாரையும் தெரியும், அனைவருக்கு நான் இப்படி பிளாட் வாங்கும் போதெல்லாம் ஆலையெல்லாம் கொடுத்திருக்கிறேன். கொஞ்ச நாளிலே இந்த பாஸ்டர்மார்களே அவர்கள் கைக்குள்ள விசுவாசிகளை துரத்துவார்கள் என்று சொல்லி சொன்னார். அவ்வளவு கொடிய துரோகம் செய்து கொண்டு துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இதமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அதை பார்க்கிறது, எங்களை போன்ற எல்லாரும் பார்க்கிறோம். அதனால் அது நடக்க போறது சொல்லி பேசிக் கொடுக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, யாரோ பிரசங்கிக்கிறார்கள், அதிகமான கூட்டம் சேர்ந்து சொல்லி சாடி போயிடாதபடிக்கு நம்ம ஒரு தோட்டத்தை உள்ளே கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்வதற்கு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளிருந்து ஓடுவதற்காக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் நாம் எல்லாரும் நீரூற்றுகளாக மாறி அநேகரை தாகத்திற்கு வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்தாவை பெற்ற அபிஷேகம் பெற்ற நாம் பிறரும் நமது உலவாய் பரிசுத்தாய் பெற வேண்டும். அப்படி உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். கூட்டமாக மக்கள் மத்தியானத்துக்கு வரப்போகிறார்கள். அல்லேலூயா. கன்னிமரியாளிடத்திலே தேவதூதன் சொல்லுகின்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, இதுவா ஒரு இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வரப்போகின்றார். ஒரு இடத்துல பெறக்கூடிய பிள்ளை கர்த்தருடைய தேவனுடைய குமாரனாக இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார் என்றெல்லாம் அவருக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவதூதன் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு அதை நம்ப முடியல. நான் திருமணம் முடியாதவனாக இருக்கிறேன், கணவனை அறியாதவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறதெல்லாம் எப்படி நடக்க, அல்லது ஆனப்படம் நடக்கலாம் இல்ல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், அதுதான் உன்னுடைய பிள்ளையாக பிறக்க போகின்றது என்று அவருக்கு சொன்னோடனே அந்த அம்மா அதை நம்புறதுக்கு முடியாது இருந்த பொழுது தேவதூதன் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய இனத்தாள் ஆகிய எலிசபெத்து மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு இப்பொழுது 6வது மாதம் என்று சொன்ன உடனே அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்படியே அந்த அம்மாவுக்கு ஆயிருந்தா எனக்கு ஆக முடியும் என்று அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு எங்க போறாங்க தெரியுமா? மலைநாட்டில் உள்ள அந்த சகரியாவுடைய வீட்டுக்கு, எலிசபெத்துடைய வீட்டுக்கு அந்த அம்மா கடந்து போகிறார்கள். கடந்து போய் அந்த அம்மாவை வாழ்த்தினார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். யாரும் அந்த எலிசபெத்தை மரியாள் போய் வாழ்த்துறாங்க. கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கடவுள் கடைசி நாள் ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார், ரொம்ப மேன்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வாழ்த்தினுடன் என்ன நடந்து தெரியுமா? அந்த வாழ்த்துற சத்தம் எலிசபெத்துடைய காதில் விழுந்த உடனே இந்த மரியாள் கொடுத்த பரிசுத்தாரர் அங்கே உள்ள போகின்றார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி எழுதியிருக்கின்றது. இந்த விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருவதில்லை, சாபத்தேடான வார்த்தைகள் வருவதில்லை, பொறாமைகள், எரிச்சல்கள், வஞ்சகங்கள், கோபங்கள், பிடிவாதங்கள், கீழ்ப்படியாமை இது வருவதற்காக கர்த்தரை அழைத்திருப்பது, நம்ம ரட்சித்திருப்பது அதற்கல்ல. நமக்கு கொடுத்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் கிடைத்தது. அபிஷேகம் கிடைத்தது மாத்திரமல்ல, அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பரிசுத்தாய் கிடைத்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுடன் என்ன செய்யலாம் தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42 முதல் வாசிக்கலாம். 41 முதல் வாசிங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துளித்து, பிள்ளையும் பரிசுத்தாவினால் நிரப்பிட்டு தேவதூதன் சகரியாவிடத்தில் சொல்லும் பொழுது, அந்த குழந்தை பற்றி சொல்லும் போது தாயின் கற்பத்திற்கும் போதே பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுகளாக இருக்கின்றபடினால்
இந்த திருச்சபை தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் இங்கு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கின்றது. இங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதனால் நம்மை அழைத்திருப்பது, நம்மை அபிஷேகம் பண்ணியிருப்பது நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக அல்ல, நமது மூலமாக ஆயிரம் ஆயிரமான மக்கள் தாகத்தில் இருக்கப்பட வேண்டும், அவ்வளவு கரியுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தை செழிப்படைய செய்யும்படியாக நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் அபிஷேகம் பண்ணிருக்கிறோம். மீதி அபிஷேகம் பண்ண ஆட்கள் எல்லாம் நமது மூலமாக அபிஷேகம் பண்ணணுமா? அவள் எல்லாரும் கனி கொடுக்க வேண்டுமா? தோட்டத்தை பார்க்க ஆண்டவர் வரும் பொழுது அந்த கனியை புரித்து புசித்து சந்தோஷப்படுவார் என்று வேதம் சொல்றார். கனி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நற்கனி தேடி வரும் காலம் அல்லவோ. நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்ல ஒரு பக்தர் பாடி வச்சிருக்கிறார். பாழ்மரமாக இருக்காதபடி எல்லாரும் கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த எலிசபெத் இப்பொழுது அபிஷேகம் பெற்று உரத்த சத்தமாக என்ன சொன்னாங்க? வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ள அந்த அம்மா இந்த அம்மா ஆசீர்வதிச்சாங்க. இப்ப இவங்க அவையில நிறைஞ்சு ஆசீர்வதிக்கிறாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமா, மரியாளுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லி இந்த மார்த்தா மரியாளுக்கே தெரியாது குழந்தை உருவாயிருக்குன்னு சொல்லி தேவதூதன் சொல்லிட்டு போனார். அவ்வளவுதான். அந்த அம்மா போய் தீர்க்க தரிசனமா அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம இருக்கிற சந்தேகங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னாரு தெரியுமா? நான் கூடி வரும் பொழுது ஒவ்வொருடைய சந்தேகத்தை மாற்றும்படியாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ளும்படியாக சபை கூடி வருகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்றது. சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த அனுபவம் நமக்கு வர ஆரம்பிச்சுன்னா யாரும் 6வது நேரத்தில் வீட்டில் இருக்கவே மாட்டார். எனக்கு ஏதாவது இன்னைக்கு செய்தி இருக்கும், என்னோடு ஆண்டவர் பேச போகிறார், அதை கேட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த வாரம் பொழுது சில சிக்கல்கள் வந்திருக்கிறது, சில நெருக்கங்கள் வந்திருக்கிறது, சில இல்லாமைகள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கடந்து வருவீர்களால் ஆவியானதை குறித்து பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த மரியாளுக்கு ஒரு சந்தேகம், நமக்குள்ளே குழந்தை வந்தது எப்படி தெரியும் என்று சொல்லிட்டு போறாங்க. இங்கிருந்து பரிசுத்த ஆவி அங்கே கடந்து போய் அங்கிருந்து பேசுற ஆண்டவருடைய தாயாரின் இடத்துல வந்தது. நீ அது அப்படி இல்லை, கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. வாசிங்க. ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. உலகத்தில் யாருமே அறிந்து கொள்ளாத நேரத்தில் ஆவியானதை அறிவிக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சபை மூலமாக சில ரகசியங்களை வெளிப்படுத்துவது காரணம் வெளியுள்ளவர்களுக்கு அது ரொம்ப புதிதாக இருக்கின்றது. அதற்கு ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை கேட்க வர மாட்டார். சாந்தா உபதேசம் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள், பலரை தடுக்கிறார்கள். ஒரு நாள் இதை குறித்து வருத்தப்பட்டு விடுறது பொழுது இயேசு கிறிஸ்து பேசினார். வீட்டஜமானாகி என்னை பேசபோல் என்று சொன்னார். பிசாசினுடைய தலைவன் என்று சொன்னால் உங்களை சொல்லாதிருப்பார்களா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமான அதற்காக நாம் வருத்தப்படவில்லை, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களது அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் நதிகளை போல பிரவாகித்து ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. வாசிப்போம். வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. தீர்க்க தரிசன வரங்கள் அங்கே உண்டானது சொல்லி ஒரு அவையும் மகிமைப்பட்டால் எல்லா அவையும் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கே தீர்க்க தரிசனம் வரல, இவா என்ன எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிட்டு மாதிரியா போகல. அந்த ரகசியங்கள் எல்லாம் சொன்ன உடனே நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் பொங்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 46வது வசனம் வாசிக்கலாம். தீர்க்க தரிசனங்களை கேட்டவுடனே மரியாதை உள்ளங்களெல்லாம் பொங்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களை சொல்லும்படியாக, நம்மை உயர்ந்தவள் என்று கண்டு காண்பிக்கும்படியாக, நம்மை தாழ்த்தும்படியாக இறைவன் இப்படிப்பட்ட வேலைகளை சபைக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஆகையினால ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி இறைவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றபடினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாக அநேகர் தாகந்திருக்கப்படும்படியாக, அநேகருடைய உள்ளத்தினுடைய கிடக்கைகளை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். யாருமே பிரவேசிக்க முடியாது, ஆதாம் பிரவேசித்து விடக்கூடாது என்று சொல்லி சுடரொளி பட்டயத்தினால் அடைக்கப்பட்டிருந்த வாசல் இயேசுநாதர் சிலுவையிலே மரித்தவுடனே இரண்டாக திறக்கிறாங்க. வாசல் திறந்து விட்டது. எருசலேம் தேவாலயத்துடைய திறச்சியில் இரண்டாக திறந்தது என்று சொல்லலாம் எதை சொல்லி இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வந்து ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். தேவாலயத்தில் 3 பிரிவுகள், ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று பிரகாரம். காணிக்கை படைக்கிறவங்க பிரகாரத்தில் படைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு ஊழியம் நடக்கிறது. உலகத்தில் நடக்கிற ஊழியத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். காணிக்கையில மாத்திரம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற ஒரு ஊழியம். 2வது ஊழியத்தில் சாட்சியாக அந்த அப்பங்களை வைத்து அது வேத வசனங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணி பரிசுத்த ஆவி பெற்று நடத்துகிற இன்னொரு ஊழியம். 3வது இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே பரிசுத்த பிரதான ஆசாரியர் மாத்திரம் செல்லக்கூடிய இடம். அங்கே சிலுவையில மரித்தபடினாலே அந்த திறச்சில் இரண்டாக கிழிந்து இப்பொழுது நாம் கடந்து செல்லுகின்றோம். எதற்கு செல்கிறோம் தெரியுமா? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயத்தை கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்கணும். ஹல்லேலூயா. முதலிடம் காணிக்கை கொடுத்து விட்டு அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிற இடம். மற்ற இடம் பரிசுத்த ஆவியை பெற்று அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தை பெறுகிற இடம். 3வது மகா பரிசுத்த ஸ்தலம் தான் பாவ மன்னிப்பை பெறுகின்ற இடம். அங்கேதான் தெளிக்கிற ரத்தம். அதாவது பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு மிருகத்தை கொன்று அந்த ரத்தத்தை கிணத்தில் எடுத்து திறக்கி இங்கே நின்று கையை மாற்ற நீட்டி எழுந்தது தெளிக்கணுமா? திரும்ப ஜனங்களுக்காக ஒரு பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை ஒரு கிணத்தில் எடுத்து அதற்கு 7 தடவை செலுத்தி விட்டு தான் அதுக்கு உள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது இப்படி போகாட்டி போனால் செத்து போவான் என்று அவ்வளவு மகா பயங்கரமான இடம். ஹல்லேலூயா. இயேசுநாதர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அமிதமாக மரித்தபடினால் திறச்சில் இரண்டாக கிழித்திருக்கிறது. அதனால எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு என்று சில சொல்கிறார்கள். அங்க போய் தான் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அதனால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயத்தை கிருபை அடையவும், தைரியமா எங்க போனோமா? கிருபாசன தண்டைக்கு செல்ல வேண்டும் என்று பரிசுத்தவே சொல்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் கிருபாசனம் எவரின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு தான் திருச்சபை உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. காணிக்கை வாங்கிவிட்டு ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல, ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள் நடத்துவதற்காக மாத்திரமல்ல, மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்துவதற்காக இறைவன் திருச்சபை உருவாக்கி இருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதாம் எதை இழந்தார் தெரியுமா? தேவ சாயலை இழந்து போனார் என்று சிலுவையில் இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷன் எப்படி இருந்தான் தெரியுமா? கடவுள மாதிரி இருந்தான். ஹல்லேலூயா. அப்படி கடவுள் மனுஷனை தன்னை போல உண்டாக்கினார். இப்ப மனுஷன் கடவுளை தன்னை போல உண்டாக்குறான். ஆண்புல பொம்பளை ஒருத்தர் வச்சு இப்படி உண்டாக்கிற மாற்றங்களை சாத்தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் ரொம்ப தெளிவுடையவர்களாக இருக்கணும். உலகத்தில் தெளிவாக எல்லாவற்றை சொல்ல கற்றிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அந்த சாயலை பாவம் செய்தவுடனே இழந்து போய்விட்டாராம். அந்த சாயலை கொடுப்பதற்காக தான் இயேசுநாதர் வந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான சுவிசேஷம் என்று சொன்னால் எதற்கு தெரியுமா? இன்றைக்கு பிரசங்கிக்கிறதெல்லாம் ராஜ்யத்தின் விசேஷம் கிடையாது. இதுவாக தேவனுடைய சாயலை கொடுக்கிற சுவிசேஷம் கிடையாது. பணக்காரராக மாற்றுகிற உலகத்தின் சாயலை மனுஷன் பெற்றுக் கொள்ளும்படியாக, பணக்காரரை போல மாறும்படியாக, படித்தவர்களை போல மாறும்படியாக, உலகத்தாரை போல மாறும்படியாக தான் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. ஏன் அது அப்படி மறைத்து போனது என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு ஆத்மா
ஆத்துமா அந்த பாவ சாயலை விட்டு விலகி தேவனுடைய சாயலுக்கு மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரராக சொல்வார்கள், பைபிள் எடுத்தவெல்லாம் பிரசங்கி ஆனதுனாலே எதுவுமே தெரியாத மக்கள் இயேசு கும்பிட்டா ஏதாவது கிடைக்கும் என்று கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள். கிடைக்க வேண்டிய போல வேற ஒரு கொடுத்து போவாங்க. இப்படித்தான் காற்றினால் அடி உண்டோடுகிற கடலின் அலையை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் திருச்சபையை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் என்பவர்களுடைய மேலாக அந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக எழுதுகிறார். எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் முதல் வாசிக்கலாம். பரிசுத்தமான பிறகு சீர்கேடுகள் வாழ்க்கையில் இருக்க முடியும். ஆகையினால பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும் ஏன் இப்படி ஏற்படுத்தினார் தெரியுமா? அடுத்த அவசரம் வாசிங்க. குழந்தைகளாக இராமல் பவுலுடைய காலத்திலேயே அப்படிப்பட்ட காற்றை போன்ற போதனைகளா உருவாக ஆரம்பித்தது. எங்கே கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்கிறதோ சாத்தான் தன்னுடைய வேலையை அங்க ஆரம்பிப்பான். அப்படி இல்லாத இடத்துல ஆரம்பிக்கவே மாட்டான். தேவனுடைய வேலை ஆரம்பிக்கிறான், அதை தடை செய்ய வேண்டும். உலகத்தில் எங்குமே தேவனுக்கு ஆராதனை நடக்கவில்லை. யோபும் யோபுடைய குடும்பம் மாத்திர ஆராதனை செய்திருந்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனாகிய மனுஷனாகி இவன் மேல் கண்டு வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவனை எப்படியாய் அந்த ஐக்கியத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்துவிட்டு தடை செய்ய வேண்டும். உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு வருகிறேன், யாருமே அங்கு கிடையாது. ஒருவ மாத்திரம் உண்மையாக இது சாத்தானுடைய பெரிய திட்டம். ஆகையினால் ஆவிக்குரிய மக்கள் தூய்மையாக வாழ்வதற்கு இப்படி தேவன் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் அதெல்லாம் வேண்டாம். அந்த காலத்தில் அப்போஸ்தலர் இப்ப அதெல்லாம் ஒன்று வேண்டாம், பைபிள் சரி படிச்சா போதும் என்று சொல்லி ஒரு சுவிசேஷ ஊழியம் ஆரம்பித்து பலர் சந்திக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். உடனே சபை கிட்ட நான் பெரிய அப்போஸ்தலர், நான் தான் பவுண்டர் என்று சொல்லி பேரெல்லாம் போட்டு ஆரம்பிச்சார். இன்னும் சிலருக்கு அப்போஸ்தலர் வேண்டாம், நாங்கெல்லாம் பெரிய ஆளா இருக்கணும், எல்லாரும் எங்க கூட வந்தா போதும் என்று சொல்லி எழுதுகிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதத்துக்கு மாறாக யார் போதித்தாலும் அது சாத்தானுடைய போதனை என்பதை மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதனால வாசிக்க நாம் இனி குழந்தைகளாக மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி எப்படி செய்தாரா? சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் போதகராக, மேற்பராக. இப்பொழுது அப்போஸ்தலர் வேணும், தீர்க்கதரிசி வேணும், எல்லாம் இருந்தால்தான் சபை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்ட போனா அதுக்கு பவுண்டேஷன் போட்டுதான் வீட்டை கட்டார். பவுண்டேஷன் ஒன்றும் போட வேண்டாயா, சும்மா 2 தூணை நட்டி கட்டா அது காற்றடிச்ச இடங்களை சாட்சி கிடக்கு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதுல உட்காரலாம், மழை கூட உட்கார்ந்துட்டு போலாம், சாப்பிடலாம். அந்த காற்று வந்தா என்ன தெரியும்? பெருமழை பெய்து பெருமழை சுரிந்து காற்று அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து அழிந்து இல்லாமல் போனது என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவஜனமே, இவ்விதமாக தேவனுடைய திருச்சபையை கட்டி தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஊழியத்தை ஏற்படுத்தினார். ஒருவர் செய்யக்கூடாது, இன்னொரு செய்த எப்படி ஆக்கி எப்படி சபை பூர்ணமடைவதற்காக இப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இவ்விதமாக திருச்சபை எழுப்பி கண்ணை திறக்கிறது யாரு தெரியுமா? ஒரு அப்போஸ்தலர் தான் திறக்க முடியும். மற்ற யார் சுவிசேஷர் போய் யாரு கடை திறக்க முடியும்? திறந்திருந்தால் தங்களுடைய அழுக்கை தெரிந்திருப்பார்கள், தங்களுக்கு போதிக்கிறவன் அழுக்காக இருக்கிறான் என்பதை அறிந்து வேறு பக்கம் சென்றிருப்பார்கள். அப்படி இல்லாமல் இருப்பது காரணம் இருவரும் குருடன். இயேசுநாதரே சொன்னார், குருடனுக்கு கூட வழிகாட்டினா இருவர் எங்க விழுவாங்களா? குழியில விழுவார் என்று இயேசு சொல்லி. இப்ப நிறைய பேர் விழுந்து போற காரணம் அதுதான். எனக்கு போதிச்சவர் குருடன், போதிக்கப்பட்டவர் குருடன். இங்க ஒரு பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் சென்னையில வேலை பார்த்துட்டு வந்தார். இப்போ ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார், ஒரு வாக்கிங் ஸ்டூடெண்ட் கையில வச்சிருப்பார், ரிட்டையர்ட் ஆளு. ஆனா அவருக்கு பஜாருக்கு போனா ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த பஸ் எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டார், காசெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவர் ரோட்ல வந்து நூறு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. யாராவது ரோட்ல போற சத்தம் கேட்டோம், தம்பி எங்க போறீங்க? ஆண்மலை சத்தமா இருந்தனா எங்க போறீங்கன்னு கேட்பாரு. நான் பஜாருக்கு போறேன், நான் கூட வரணும் நெருங்கி பேசிக்கொண்டே போவார்.
போய் அங்க கிட்ட போனதுக்கு பாருங்க ஒரு பேக்கரி உண்டு தம்பி, அந்த இதான் என் பேக்கரி உண்டு, சரி நீங்க என்ன போக அப்படியே பேக்கரியில ஜாமான் வாங்கிட்டு பழைய அப்படியே ரோட்ல நிப்பாரு. இப்படி ஒரு லைஃப் போட்டு ஆனா தான் வந்து கண்ணு தெரியாதவன்னு யார்ட்டு சொல்லிக்கிட மாட்டாரு. அதில் ஏன்னா பெரிய மனுஷன் வசதி உள்ள ஆளு எப்படி கூலிங் கிளாஸ் தான் போவாரு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இன்னொரு நாள் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு வாலிபன் வந்தா பாட்டு பாடிட்டே வர்றான். தம்பி கொஞ்சம் தள்ளுங்க, எங்க போறீங்க? பஜாரு போறேன்னாச்சு. சரி நானும் கூட வரணும். கையில கையை போட்டுட்டாரு. 2 பேரும் சேர்ந்து பேசிட்டே போறாங்க. தம்பி எங்க இருக்கிறீங்கன்னா சென்னையில இருக்கிறையா. என்ன பண்றேன்னா நான் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறேன். அப்படி நானும் சென்னையில இருந்தா வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி வர்றேன். அப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் ரோட்டை விட்டு கிளை இறங்கியாச்சுது. அங்க கிராமங்கள் எல்லாம் ரோட்ல 2 சைடுல மண் வெட்டி அந்த ரோடு கரையில மண்ணு போடுறதுக்காக குண்டு வெட்டி இருப்பாங்க. ஒரு 6 அடி 7 அடியில குண்டு வெட்டி இந்த மண்ணெல்லாம் அதுல போடுவாங்க. அப்படி 2 பேரும் இறங்கி போய் கடைசியில் குண்டல விழுந்தாச்சு. குண்டல விழுந்தோடனே அவர் நான்சல் சிகரெட் அவர் நல்ல ஏசி போட்டார். அவர் ஜேசி போட்டு கடைசியில் ஐயா சார் மன்னிச்சிடுங்க அண்ணாச்சு, எனக்கு கண்டு தெரியும், முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம் இல்லையாடா, நானே கண்டு தெரியாதவர் தானே, என்ன நடக்கு தெரியுமா, ஏன் விழுந்து போயிட்டு எனக்கு என்ன பார்த்து தெரியும், நீ போனா விழுந்து போயிட்ட, அப்படிதான் சொல்ல வேற ஒன்றும் சொல்ல. எதனால தெரியுமா, ஆன்மீக கண் திறக்கப்படவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஒரு திருச்சபை எழும்ப வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுடைய கண்களை திறப்பதற்காக தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இருக்காதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனுடைய மனதை குருடாகி, எந்த கண்ணு நல்லா தான் இருக்குது, மனதின் கண் ஆன்மீக கண்ணு குருடாகி போட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்கிறார். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. விசுவாசத்தினாலே முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, பாவ மன்னிப்பு கிடைத்தது. பாவத்தினாலதான் எல்லா வியாதிகளும், எல்லா துன்பங்களும், கவலைகளும், கண்ணீர்களும், நஷ்டங்களும் எல்லாமே பாவத்தினால்தான் வருகிறது. அதுல எல்லா மதத்திலும் உணர்றாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் பணத்தெல்லாம் செலவழிச்சு காப்பாற்ற முடியல, சாகும் தருவாங்க இருந்தா பேசிட்டு போறோம், கர்மம் பட்டு தொலைக்கிறோம். நாம என்ன செய்யறது, கர்மம் பாவம். காசிக்கு போய் என்ன தொலைலையா, கர்மம் தொலையவில்லை. காசியில் இருக்காள், ராமேஸ்வரத்து வராள், ராமேஸ்வரத்திற்காக காசியில் போறாள், தூரத்து பச்சை கண்ணு கழகுன்னு சொல்லிக் கொண்டு அப்படி போய் கொண்டு, ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் வழிகாட்டுறாங்க. வழிகாட்டுல நம்ம சொன்னா ஒரு புதிராக இது வேற மதமாக இருக்கிறதுன்னு சொல்லி மதத்தை தான் பார்க்கிறாங்களே தவிர மனிதனுடைய கேடு நீங்குவதற்கு இதான் வழி என்பதை தெரிந்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பூசாரிகள், மந்திரவாதிகள், சாமி ஆடுகிறவர்கள் எல்லாரும் அங்கே வந்து இன்றைக்கு கர்த்தரை கண்டு கர்த்தருடைய கண்கள் கர்த்தரால் கண் திறக்கப்பட்டு தூய்மையான வாழ்க்கை வாழுகிறதை பார்த்து சமுதாயம் ஆச்சரியம், எப்படி எப்ப அந்த மனுஷரை மாற்றினார்கள், எப்படி முடிந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுவது காரணம் தெரியுமா, முதலாவது குருடனார்களுடைய கண்களை திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் மெய் வழியை கண்டுகொள்ள முடியுமே தவிர, கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியுமே தவிர இல்லாத போனால் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களுக்கு இந்த உலகத்துள்ள சுதந்திரத்துக்காக அதிகமாக ஆசைப்படக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்று பரலோக ராஜ்யம் ஒன்று ஆயத்தமாக இருக்கு. இது அழிய போகின்றது. அழியாத ஒரு ராஜ்யத்துள்ள சுதந்திரங்களை தான் நம்ம கொடுக்க போகின்றாரா. அந்த கண்ணை திறக்கப்பட்டால்தான் தெரியும் பரிசுத்தமான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படி இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு ஆமா உன்னை அனுப்புகிற அப்போஸ்தலனுக்குரிய வேலை என்ன தெரியுமா, கண்களை திறக்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் திருச்சபைக்கு ஒரு அப்போஸ்தலனை கொடுத்து இந்த சத்தியங்களை கொடுத்து 1000 மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து இந்த வேலை தீவிரப்படுவதற்கு இன்னும் பல அப்போஸ்தலனை எழுப்பி கொண்டிருக்கிறார், எழுப்ப போகிறார். சபை தீவிரப்பட போகிறது என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் தெரியாதவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவஜனங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடி வேத வாக்கியம் எப்படித்தான் சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள. கண் டாக்டர் இருந்தாலும் கண்ணுக்கு மருந்து போடுவாங்க. பல் டாக்டர் போய் மருந்து, பல் டாக்டரே சமயத்தில் ஆடுற பல்ல விட்டுட்டு அடுத்த பல்ல பிடிக்கிறார். நம்ம ஊழியக்காரர் ஒருவர், அவருக்கு ஒரு பல்ல ஆடிக்கொண்டிருந்தது. ஒரு சைனா டாக்டர் திறமை உள்ளவர் தான். அப்படியே பல்லுக்காக பல்லு புடுங்கிறதுக்காக போயிருக்கிறார். அவர் மருந்தெல்லாம் போட்டு கொண்டு இன்ஜெக்ஷன் போட்டு மறக்க வச்சுட்டு இன்னொரு ஆளோட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பல்ல புடுங்க இவரு சொல்லுது, சார் பேசாம என்ன பல்ல புடுங்க சார், வேற பல்ல புடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நீ எனக்கு கற்றுக் கொடுக்கறியா, பேசாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் ஊசியெல்லாம் போட்டு மறக்க வச்சாச்சு. இவர் கடைசியில் அந்த கொரோடு போனவங்களே புடுங்கிறதுக்கு போட்டு ஆடாத பல்ல பிடிக்க வழி எடுத்துட்டார்.
கடையில் ரொம்ப வலியா வச்சிருச்சு பார்த்தா அதுக்கப்புறம் கை வச்சு பார்த்தா ஆடுற பல் உள்ள இருக்கு. இவர் அவரை திட்டி போட மனுஷன் கூட மாதிரி வேலை செய்யிருக்கிறேன். நல்ல பல்ல வச்சுட்டு ஆடுற பல்ல விட்டு நல்ல பல்ல சார் நீங்க 2 பல்லுக்குமே காசு கொடுக்க வேண்டாம், நாளைக்கு வாங்க. அதை இன்னும் 2 பல்ல நல்ல பல்ல பிடிக்கிறோம் வேண்டாம், வரவே வேண்டாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஆகையால் பிரியமானவர்களே, கண்ணு திறப்பதற்கு ஒரு அப்போஸ்தலன் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்துக் கொண்டிருந்த யூத மதத்தினுடைய பெருந்தலைவரை பார்த்து அவரை சந்தித்து கண்பார்வை கொடுத்து விட்டு இப்படி ஆயிரமான மக்கள் என்ன பெற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இருளை விட்டு வெளிச்சத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்தில் திரும்பும்படிக்கு என்னுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜன வெறும் பிரசங்கத்தை கேட்டவுடனே யாரும் பாவ மன்னிப்பு பெற முடியாது, அழுது ஜெபித்தவுடனே பாவ மன்னிப்பு பெற முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு அதுக்கான சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் எப்படி ஆக போறானா, தேவனுடைய சாயலை அடைய போகிறாராம். ஆதி மனுஷனாகிய ஆதாம் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பாவம் செய்தவுடனே பாவ சாயல் ஆகிவிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுவதை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவளை முன்னறிந்தாரோ நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சும்மா ரோட்ல போற ஆள் மாதிரி வாடுறதுக்கு இல்ல, எல்லாரும் மாதிரி எல்லா பாவத்தையும் செலுத்தி வாழ தேவனுடைய குமாரனை போல இருக்க வேண்டும் என்பதற்காக முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி முன்குறித்த மக்களை அழைத்து வருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர் எல்லாரும் அழைக்கவில்லை, யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவர்கள் அழைக்க. எதுக்கு முன்குறிச்சிருக்காரு தெரியுமா? இந்த உலகத்தில் உல்லாசமாக வாழ்வதற்காக அல்ல, அவருடைய குமாரனை போல மாறுவதற்காக. ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்கள் எல்லாம் கிடையாது என்று பிரசங்கம் பண்ணக்கூடிய, ஏன்னா அவர் நீதிமான் இல்ல, அவருக்கு வெளியே பாவம் செய்து தான் ஒளியம் செய்றாரு. அதனால யார் நீதிமான்கள் என்று தங்களை சொல்லக்கூடாது, பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடாது. அப்படின்னா இயேசுநாதர் ரத்தம் சிந்தனது வீணாகி போச்சு சாத்தான் சொல்றான். அப்படி இயேசுநாதர் ரத்தம் சிந்தன ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் என்ன மாதிரி தான் என்று சொல்லும்படியாக சில புரசைகளை ஆயத்தப்படுத்தி விட்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினால் வேதம் சொல்கிறது இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. யாரும் குற்றச்சாட்டக்கூடாத நமக்கு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை தருகின்றார். நீதிமான்களை அழைச்சிட்டு போறதுதான் இயேசுநாதர் வரப்ப பாவிகள் அழைச்சிட்டு போக வரல. பரலோகத்தில் யார் இருப்பா தெரியுமா? நீதிமான்கள். அப்பொழுது நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே யாரை போல பிரகாசிப்பார்களாம்? சூரியனை போல பிரகாசிப்பார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்கிறவன் நேசிச்சோட எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அது எப்படியா எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்காதா என்றெல்லாம் விதண்டாவாதங்கள் பண்ணி கொண்டிருக்கிற கூட்டங்கள் பெருகி வருகிறது. வேதம் சொல்லுகின்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆகையினால யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து வருகிறார். எவர்களை அழைத்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லு. இயேசுநாதர் வரும்போது நம்ம எப்படி மாறப்போறோம் தெரியுமா? அவரை போலவே மாறப்போகின்றோமா? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசுநாதர் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்த சரீரம் எல்லாம் மாற்றமடைந்து இயேசுநாதரை போலவே மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இதை குறித்து சாது சுந்தர சிங் என்று சொல்லி கிறிஸ்தவ மண்டலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர், சுவிசேஷ ஊழியக்காரர் இருந்தார். அவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பிரசவம் பண்ணி இருக்கிறார். அவர் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரே செத்து மரித்து போனவர்கள் ஆன்மீகத்திலே உயிர்த்து பரலோகத்து வர முடியும், உயிரோடு இருக்கிற ஆட்கள் மறுரூபம் அடைந்து சாகாமல் எப்படி பரலோகத்து வர முடியும் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தார். அந்த வசனத்தை கண்டு அவங்க பெரிய ஊழியக்காரர்கள் இங்கே அவர் வேத கலாசாலை படித்தது மாதிரி அவர் காலத்தில் அப்படி கலாசாலை இருந்திருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே அவர் வேதத்தை கடவுளை கேட்டு பார்த்துருந்து படிச்சிருக்கிறார். அப்படி ஒரு நாள் வேதத்தை தியானிச்சிட்டு இருக்கும் பொழுது ஜபத்தில் தியானத்தில் இருந்திருக்கிறார். கண்ணு முன்னாலே ஒரு கையில ஒரு கோழி முட்டை வச்சு ஒரு கை நீட்டப்பட்டிருக்கிறது. சுந்தர் இது என்னது என்று கேட்டிருக்கிறார். இது கோழி முட்டை. ஆண்டவர் பேசுறாரு தெரியும். கோழி முட்டை.
இந்த கோழி முட்டைக்குள்ள என்னதெல்லாம் இருக்குன்னு கேட்டாரா? வெள்ளை கரும் மஞ்சள் கரும் இருக்கிறது. வேற என்னதெல்லாம் இருக்கிறது? என்ன கொஞ்சம் காற்று இருக்குதுன்னு சொன்னாரா? என்ன இருக்குன்னு யோசிச்சு சொல்லுன்னு சொன்னாரா? ரொம்ப நேரம் யோசிச்சு அப்ப ஏதோ ஒன்று இருக்கணுமே, இருந்ததுனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ரொம்ப யோசித்து பார்த்துட்டு சொன்னாரா, கோழியை உருவாக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதற்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. பச்சை முட்டை குடித்து பழகினவர்களுக்கு தெரியும், நூலு போல ஒரு சின்ன சம்பு ஒண்ணு கிடக்கு, அதுதான் ஜீவன். ஹல்லேலூயா. இந்த வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் கோழி குஞ்சு அல்ல, அந்த கோழி குஞ்சு உருவாக்கக்கூடிய ஆகாரங்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். அது அந்த கோழி அந்த முட்டைக்குள்ள அடைச்சு வச்சிருக்குது. அந்த கோழி குஞ்சு 20 தாய். அது இந்த கோழி முட்டை சும்மா வயிற்றுல வச்சா குஞ்சு பறிக்காது. தாயின் வயிற்றுல வைத்திருக்கின்ற பொழுது அதனுடைய உஷ்ணம், அந்த கோழி குஞ்சுக்கு எத்தனை டிகிரி உஷ்ணம் வேண்டுமோ அது அந்த தாய்க்குள்ள இருக்கின்றதா. அது அந்த சூடாகி அந்த கருவானது வளர்ந்து அது அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டு காற்றையும் குடிச்சு 26 நாள் வரும் பொழுது அங்க ஒன்றுமே இருக்காது. தண்ணீரும் இருக்காது, காற்றும் இருக்காது, ஆகாரம் இருக்காது. இப்ப அந்த குஞ்சு வளர்ந்து உருண்டையாக பெருசாயிரும். கோழியை போல மாறி முடியெல்லாம் முளைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது கோழி அந்த குஞ்சு பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் பாட்டியமெல்லாம் கோழி வடையெல்லாம் வச்சு குஞ்சு பறிச்சுட்டு இருக்கிறாங்க. 20ஆம் நாள் வந்துட்டுன்னா அம்மா பாட்டி போய் காதை வச்சு கேட்டுட்டே இருப்பாங்க, குஞ்சு பேசுதா கோழி பேசுதான்னு சொல்லி. அப்படி பேசாட்டி போல கோழிக்கு 2 திட்டு கொடுப்பாங்க. மோசமான கோழி அடிக்கடி வெளியே போடுனால குஞ்சு எல்லாம் பொறிக்கல போலன்னு சொல்லி. அது பொறிக்கப்பட்ட டிகிரி உஷ்ணம் வந்தாதான் அது பொறிக்குமா. அப்படி இருக்கும்போது கோழி குஞ்சு, அந்த குஞ்சு என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ஆகாரம் இல்லை, காற்று இல்லை, மூச்சு முட்டுது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமா? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வர போகிற, உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கட்டியான ஆகாரம் எல்லாம் இருக்குங்கிற, தண்ணி ஆகாரம் தானே சாப்பிட்டு இருந்த, தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன், ஆகாரம் வச்சிருக்கிறது, கோழி பேசிட்டே இருக்குமா. அது மாத்திரம் உனக்கு முன்னால் உள்ள சகோதர சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு பெரிய உலகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த கோழிகிட்ட குஞ்சிட்டு பேசிட்டே இருக்குமா. அந்த பேச்சை கேட்டு உடம்பா செஞ்ச உடனே அந்த முட்டை உடைய ஆரம்பிச்சு குஞ்சு வெளியே வந்துடும். சில கோழி குஞ்சு அப்படி சத்தம் போட்டு பிறகு பிள்ளை இல்லாம தொண்டையெல்லாம் மறண்டு போயிடும். இந்த கோழி என்ன பண்ணுது? அற்ப ஜீவன் உள்ள கோழி தன்னுடைய அழகினால் அந்த முட்டையை கொத்தி அந்த குஞ்சை வெளியே கொண்டு வருகிறது. வந்த உடனே தண்ணீர் குடிக்க தண்ணீர் உள்ள இடத்து கொண்டு போகுது. ஆழமான தண்ணீரை குஞ்சு முங்கிறோம். கோழிக்கு முட்டை பொறிக்க வச்சு பழகினவர்களுக்கு தெரியும், சின்ன தட்டையான பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. கோழி குஞ்செல்லாம் உள்ள பின்ன தண்ணி குடிக்க முடியாது. அரிசிகளெல்லாம் பிடிச்சி போடுவாங்க. அப்பொழுது ஆவியானவர் பேசி இருக்கிறார். இப்படி இந்த ஜீவன் வளர்ந்து ஒரு நாள் கடைசி நேரத்திலே அது வெளியே வரும்போது அதுக்கு ஆகாரம் இல்லாமல் போகிறது போல என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரணம் அடைவதற்கு முன்னால் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வரும். ஹல்லேலூயா. ஆகாரம் கிடைக்க கூடாது, தண்ணீர் கிடைக்க கூடாது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். பெரிய ரகசியம் ஒன்று. அது எல்லா பிரசிங்கமார்களும் இயேசுநாதர் சபை எடுத்துட்டு போன பிறகுதான் அந்தி கிறிஸ்து வருவான். அப்படின்னா நமக்கு முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை, பயம் இல்லை. பிற யார முத்திரை குத்த வைக்க போறார்? அதெல்லாம் தான் அவருடைய ஆட்களாச்சே. கிறிஸ்தவனுடைய கடைசி பரிச்சை என்ன தெரியுமா? அந்த முத்திரை தான். முத்திரை உத்தரவு படுறது போக மாட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இதை சரியாக போதிக்காது போனால், மக்களை வழிநடத்தாட்டி போனா அவருக்கு பேங்க்ல பணம் எடுக்க முடியாது, வேலை கிடையாது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாதுன்னு சொன்னா முதல்ல கொண்டு கையை நிட்டுறோம். தான் இருக்கு குத்தப்பா சீக்கிரம் எனக்கு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், பேங்க்ல பணம் எடுக்கணும், அப்படிதான் போவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயும் அதை குத்தாமல் இருக்கின்றவர்கள் திருச்சபை மக்கள் மாத்திரம் செய்ய மாட்டார் என்பதை உங்களுக்கு சொல்லி தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. அந்த காலங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படும். வந்திருக்கு இப்ப ஆதார் சட்டை சில புத்தர் என்று சொல்றாங்க, அதுல புத்தர் இல்ல. அது இந்த இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு ஒரு அடையாள அட்டை தானே தவிர அது உடம்புல குத்துற ஒரு காரியம். அது பெரிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அதனால பெரிய நன்மை இருக்கிறதுனால வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது பலர் இப்போதை சின்ன பிள்ளை பிறந்த உடனே இந்த இடத்துல ஒரு மெதுவான இடம் இருக்கும், அதுக்குள்ள சொறி விட்டுறதாங்களா, ரொம்ப அறிவுணர்ச்சி உண்டாகின்றதா, வியாதிகள் மாற்றப்படுகிறதா, அப்படி எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி சொல்றாங்க. அப்படின்னா அந்த சொல்லும்போது முத்திரை குத்தனுக்கு தடை இல்லாத இருக்கட்டும் என்று சொல்லி அப்படி இல்லாதபடிக்கு அந்த குஞ்சு பிறந்து கோழியை போல வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல இயேசுநாதர் வரும் பொழுது நாம் அவரை போலவே இருப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். செய்தி சொல்லுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. உலகம் நம்மை அறியக்கூடிய ஒரு காலம் வரப்பு. நாம் இப்ப கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னா யாரும் நம்ப மாட்டா, போங்கடா வேதக்கார பயிலுவேன், மதம் மாற்றி பண்ணிட்டு மக்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யாரும் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியாதான்? அறிந்து கொள்ள காலம் ஒரு நாள் வரப்போகின்றது. வாசிங்க. பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னும் எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகில் அவர் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தரிசிக்க போறது எப்படி தரிசிக்க போறாங்க, எப்படி இருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவை போல இருப்பாங்களா? அல்லேலூயா. அவங்கதான் பரலோகத்துக்கு போவாங்க. அழுது ஜெபிக்கிறவங்க போவாங்கன்னு சொல்றாங்க. காணிக்க கூட அதெல்லாம் கிடையாது. மாற்றம் உண்டாக வேண்டும் வாழ்க்கையில் என்று சொல்லி எதை சொல்கிறது. அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அதான் அந்த ரகசியம். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவர் பொய் சொல்ல மாட்டார், களவு செய்ய மாட்டார், எந்த பாவமும் செய்ய மாட்டார். அதுபோல நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அப்படிப்பட்டவர்களுக்கு வரும் என்று சொல்லி அதை சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, இயேசுநாதரை போல மாற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கிற மக்களுக்கு எல்லாம் இந்த உணர்வுகள் வரும். இப்படி மாறுவார்கள். அவரை மாற்றுவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இந்த திருச்சபை உருவாகி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் நம்ம இப்ப ஆட்சி செய்யறோம். மனுஷன் மாத்திரம் தான் ஆட்சி செய்யறாங்க. அது குடிகாரன் கொள்ளைக்காரன் ஆட்சி செய்யறாங்க. அதற்கு ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் நீரில் வாழ்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்யப்படியான ஒரு அதிகாரத்தை யாரு கொடுத்திருந்தார் தெரியுமா? ஆதாமுக்கு எவ்வாறு கொடுத்திருந்தார். பாவச்சிதே அந்த அதிகாரம் பறி போய்விட்டது. அந்த அதிகாரம் யார் கையில் போட்டு தெரியுமா? சாத்தானுடைய கையில் போய்விட்டது என்று கதை சொல்லுது. அதனால்தான் இயேசுநாதரிடத்தில் சொல்லும் போது இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருவேன் என்று சொல்லி சொன்னதாக இதை சொல்கிறது. அதனாலதான் எல்லாரும் சாத்தானை கூப்பிடுறவங்க எல்லாம் உலகத்துல பெரிய பணக்காரா இருக்கிறாங்க, இவங்களை விட்டு அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகின்றோம். ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை ஆதாமுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தார். பாவம் செய்தவுடனே அந்த ஆளுகை அவரை விட்டு போய்விட்டது. இனி நம்ம எதற்காக ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்துடைய ஆட்சிகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட போகின்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். கொலைகாரனும் குடிகாரனும் கொள்ளைக்காரன் திருடர்களும் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அவற்றை மாற்றி இயேசுநாதர் பரலோகத்துக்கு மக்களை எடுத்துக் கொண்டு போன பிறகு அவர்களோடு எருசலேமை தலைநகராக வைத்து உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே இப்படி நாம் வாசிக்கலாம். ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:17. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசுநாதரை தேடுவதற்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பலர் ஏளனம் பண்ணலாம். இயேசுநாதரை தேடி ஜீவனை பெற்றிருக்கிற மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய போகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கின்றோம். வருகையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அடுத்தவர்கள் இந்த உலகத்தில் வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார்கள் என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் இப்படி வாசிக்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் இப்படி எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம். தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் வாசிக்க முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் அப்படி ஒரு கூட்டம் புதிய பாட்டு பாட போகின்றது. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறீர். நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? மெல்கிசேதேக்கினுடைய மரபின்படியான அபிஷேகம். இயேசு கிறிஸ்து யூதா குலத்தில் பிறந்தபடினால் ராஜாவாக மாத்திரம் தான் இருக்க முடியும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே
தான் சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாவாக தான் இருக்க முடியும். அவரை பிதாவாகிய தேவன் மெல்கிசேதேக்கின் மரபின்படி ஆசாரியராகவும் மாற்றினாராம். எதற்கு தெரியுமா? நானும் நீங்களும் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வது மாத்திரமல்ல, ஆசாரியராகவும் இருக்க வேண்டும். அபிஷேகம் என்றால் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணா, ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணால் ராஜாவாக மாத்திரம் இருக்க வேண்டும். ஆசாரியனாக ஒரு அபிஷேகம் பண்ணால் ராஜாவாக முடியாது, ஆசாரியனாக தான் இருக்க முடியும். நாம் பெற்றிருக்கின்ற அபிஷேகம் 2 பதவிகளை தருகின்றது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை தந்திட இயேசு வாக்களித்தாரே என்று பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க இல்லையா? அது உலக ஆசீர்வாதமும் தேவ ஆசீர்வாதம் அல்ல. தேவன் ராஜாக்களும் ஆசாரியனுமாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? இந்த பூமியிலே நாம் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தலாகவும் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர் செல்வதற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசார்கள். தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவ ஜனமே, ஆதி மனுஷனாகி ஆதாம் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்தினால் மனுஷன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் விதமாக பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதேன் என்ற தோட்டத்தை விட்டவரை பிரிந்து போனார், மறுபடியும் ஒரு தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். அது மாத்திரமல்ல, தோட்டத்தை செழிப்படைய தண்ணீர் ஊற்றிகள் உண்டப்படுகிறார். தேவ சாயலாக அவரை உண்டாக்கப்பட்டது இழந்து போனார், மறுபடியும் அந்த சாயலை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் ஆளுகை செய்யக்கூடியான ஒரு நல்ல அதிகாரத்தை கிருபை வைத்திருக்கிறாரா? அதை சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று பரிசுத்த வேதமாக்கி போதிக்கிறது என்பதை ஒரு மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். இப்பொழுது ராஜாவாக இப்பொழுது இருக்கிற மக்கள், இப்பொழுது நாமெல்லாம் ராஜாவாக ஆகும் பொழுது இப்பொழுது இருக்கிற ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி வந்து பணிந்து கொள்வார்கள் என்று ஏசாயா 49:21. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாக இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுதல் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லி தீர்க்கதரிசி கொண்டாட சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ராஜாக்கள் அமைச்சர்களை கண்டா எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க, பதவிக்காக பணத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு காலம் அடுத்து வரப்போகின்றது. தேவன் நம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களாக ஆக்குகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கிற மன்னர்கள் எல்லாம் வந்து மண்டியிட போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்றாங்க. இதனால் பிரியமானவர்களே, ரொம்ப அற்பமானவர்கள், ஏளனமானவர்கள் என்று யாரும் எண்ணி விடாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விட நாம் மேன்மையானவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றபடினால் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போகின்றோமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம் இதுவாக இருக்கின்றது. திருச்சபை நமக்கு சரியாக போதித்து நம்ம இந்த பாதையை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் தேவஜனங்கள் சத்திய வசனத்தை சரியாக பற்றிக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நமக்கு எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறபடினால் நெருக்கங்கள், சோர்வுகள், கலகங்களை கண்டு கலங்கி விடாதபடி பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Feet
அவைகள் ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே உனக்கு உதவாதவர்கள் அற்பர்கள் நீசர்களாய் இருந்த கர்த்தாவே எங்களை ரட்சிக்கும்படியாய் தேவனே நீங்க கர்த்தாவே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆதாமை சிருஷ்டித்து தேவசாயலாகவே சிருஷ்டித்து ஆனாலும் ஆண்டவரே ஆதாம் கர்த்தாவே தேவனுடைய கட்டளையை மீறி அந்த தேவசாயை இழந்து போன என்பதை ஏதன் தொடர்ந்து விட்டு கர்த்தாதி கர்த்தாவே துரத்தப்பட்ட நம்மை கர்த்தர்கள் காண்கிறோம் ஆனாலும் கர்த்தாவே இந்த கடைசி நாட்கள் கர்த்தாதி கர்த்தாவே தேவி தமிழக சந்த பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தலைப்பை கொடுத்து அவருமாய் கர்த்தாதி கர்த்தாவே அந்த கல்வாரி சிறு ரத்தத்தின் மூலமாக பாவமன்னிப்பாக ரட்சிப்பாய் கர்த்தாவை வெளிப்படுத்தி பரிசுத்தாவி நீரை கட்டளையிட்டு ஏதேன் தோட்டமாக திருச்சபை ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை கொட்டி சேர்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தாவை ஜீவநதிகள் நதிகள் புறப்பட்டு பாய்கின்றபடியா பரிசுத்தாவின் வல்லமையை எங்களுக்கு அருளியிருக்கிறபடியா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறும்படியா எங்களுக்கு பரலோக கர்த்தாவை காரியங்களை நீர் அறிவுறுத்துகிறபடியா நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே, இழந்து போன தேவசாயலை நாங்கள் இந்த உலகத்திலேயே மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியா எங்கள் மனம் கர்த்தாவே மறுமாக்கப்பட்டு ஒருவராகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியா எங்களை கர்த்தாவே கர்த்தாவே போதிக்கின்றேன், நடத்துகின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆக்கியிருக்கிறீர்கள். கர்த்தாவே இயேசுவோடு கூட 1000 வருஷம் கர்த்தாவே ஆளுகை செய்யும்படியாக திருச்சபையாய் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இப்படிப்பட்ட பெரிய வாக்கியத்திற்கு அழைக்கப்பட்டவராகிய நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற பாடுகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்களை இவைகள் ஒருவருக்காக எண்ணாதபடிக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பை மென்மையாக எண்ணி இன்னும் தேவனிடத்தில் நாங்கள் உற்சாகமாய் விசுவாசமாய் இதாவிக்குரிய வாழ்க்கை ஒன்றை கட்டப்பட்டு திருச்சபையோடு நிலைத்திருந்து கர்த்தாவே கொடுக்கப்படுகின்ற போதனைகள் நாங்கள் மனதில் பதித்து உனக்கு புரியுமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் ஆண்டவரே, இரக்கம் காண்பிக்க வேண்டும் ஜெபம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் நாட்களில் தேவரீர் கர்த்தாவே நம்முடைய அப்போஸ்தலர்களை அழைத்து வந்து எங்களை இப்படி பலப்படுத்தி இருக்கிறேன். இந்த விசுவாசத்தில் முன்னேறும்படியாக கிருபை அளித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே வார்த்தைகளை உங்கள் பதித்து எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படியாக ஆமாண்டவரே உமைக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தாவே நல்ல கிருபை தொடர்ந்து தான் வழி நடத்தும். தொடர்ந்து உடைய வல்லமை நிமித்தம் நாக்கப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.